ஸோ டிஎன்பிசியில் வந்து எக்கானமிக் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இதற்கு 3 கிளாஸ் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, டைப்ஸ் ஆஃப் எக்கானமிக் சிஸ்டம்ஸ், இந்தியன் எக்கானமியோட ஸ்ட்ரென்த் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன, பொசிஷன் என்னென்னலாம் பார்த்தோம். ட்ரிபிள் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் 3rd ரேங்க்கும், ஜிடிபியில் இப்போ வந்து நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க, இந்தியன் எக்கானமி வந்து 4th ரேங்க் இருக்குது நம்ம பார்த்தோம். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் 2வது கிளாஸ் என்ன பார்த்தோம், பிளானிங்னு ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று வச்சு 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாக செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மோடி கவர்மெண்ட் வந்த உடனே அது நித்தி ஆயோக்னு மாற்றிருக்காங்க. ஸோ வாட் இஸ் பிளானிங் கமிஷன், வாட் இஸ் நித்தி ஆயோக், அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? சரியா? நித்தி ஆயோக்ல புதுசாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ எடுத்துக்கோங்க மேடம். புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க நித்தி ஆயோக்ல அப்படின்னா, சிஇஓன்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? சிஇஓன்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ், அப்ரோச்சை புதுசாக மாற்றிருக்காங்க. இப்போ 5 இயர் பிளான்ஸ் இப்போ இல்லை. ஆக்சுவலாக நேற்று என்ன பார்த்தோம், நம்ம பேங்கிங் சிஸ்டம் பார்த்தோம். எஸ்பெஷலி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பேங்கிங் சிஸ்டம் என்ன, பேங்கிங் ட்ரெண்ட் என்ன, பேசிக்கலாக அந்த ரேட்ஸ் பார்த்தோம் இல்லையா, குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மானிட்டரி பாலிசி வந்து அப்படின்னு பார்த்தோம். பேங்க் ரேட் பார்த்தோம், சிஆர்ஆர் பார்த்தோம், எஸ்எல்ஆர் பார்த்தோம், நெக்ஸ்ட் ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அப்படிலாம் பார்த்தோம். சரியா? இன்னைக்கு இன்னொரு கோர் செக்டார் இருக்கு. ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து பாருங்க, இந்தியா வந்து விவசாயம் சார்ந்த நாடுன்னு ஒரு ஃபேக்ட் சொல்கிறோம். கரெக்டு தானே? இந்தியாவில் ஏன் விவசாயம் சார்ந்த நாடுன்னு சொல்கிறோம்? நம்ம இந்தியா விவசாயம் தான் அதிகமாக பண்ணுறாங்க. தொழில்களில் வந்து 60%, 65%க்கு மேலே ஒர்க் ஃபோர்ஸ் எங்கே எங்கேஜ் ஆகிக்கிறதுன்னா ஸ்டில் தேர் இன் அக்ரிகல்ச்சர். சரியா? இந்தியா விவசாயம் சார்ந்த நாடு. இன்ஃபேக்ட் இவ்வளோ ஹியூஜ் பாப்புலேஷனுக்கு தேவையான சாப்பாடு, உணவு தானியங்களை நம்ம உற்பத்தி பண்ணணும். அந்த ஒரு ட்ராக் சொல்கிறோம். இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஆரம்ப காலத்தில் விவசாயம் பண்ணோம், ஓகே. இப்போ வேர்ல்டு அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு, ரொம்ப ஃபார்வர்டாக போயிட்டுருக்கு இல்லையா? அதனால் இண்டஸ்ட்ரியல் பேஸ் என்ன அப்படின்னு ஒரு 2 டாப்பிக்கும் பார்க்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சரல் செக்டார் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார். வழக்கமாக 2 கிளாஸ் தனியாக எடுப்போம், இன்னைக்கு சிங்கிளாக பார்த்துடலாம். எசன்ஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சரில் பேசிக்ஸ் என்ன, உங்களுக்கு எல்லாம் ஓரலாக தெரியும். இந்தியா என்ன, அக்ரிகல்ச்சர் என்ன, எப்படி இருக்குது, என்ன இருக்குது எல்லாம் தெரியும். நல்லா ஓரளவுக்கு சின்ன வயசுல படிச்செல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இந்தியா வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் காட்டன். உலகத்திலேயே வந்து காட்டன் எக்ஸ்போர்ட்டில் இந்தியா தான் நம்பர் 1. அதே மாதிரி ஐ திங்க் மில்க் ப்ரொடக்ஷனில் நம்பர் 1 இந்தியா. இப்போ மில்க் ப்ரொடக்ஷனில் உலகத்திலேயே வந்து பால் உற்பத்தி பண்ணுறதுல இந்தியா தான் நம்பர் 1. இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜிஞ்சர், பொட்டேட்டோஸ், ஆனியன்ஸ், பிரிஞ்சால்ஸ், வெஜிடபிள் ஐட்டம்ஸில் இதெல்லாம் வந்து வேர்ல்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு கான்செப்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்கிம் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேட்டில் மட்டும் இப்போ எப்படி லிட்ரஸியில் படிக்கிறோம் இல்லையா, இந்தியாவிலேயே 100% லிட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் எது, 100% படித்த டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு சொல்லுவாங்க, கேரளா ஸ்டேட்டில் இருக்குது. ஆக்சுவலாக எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. கேரளாவில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேரளா வந்து லிட்ரஸியில் டாப்பில் இருக்குது. ஸோ அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் 100% லிட்ரேட், 100% வந்து படிப்பறிவு பெற்றவர்கள் ஒரு டேட்டா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னா இயற்கை வேளாண்மைன்னு அர்த்தம். ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னா இயற்கை வேளாண்மை, அதாவது செயற்கையான உரங்கள்லாம் போடாமல் இயற்கையான முறையிலே விவசாயம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ கிரீன் ரெவல்யூஷன் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் இல்லையா, அந்த கிரீன் ரெவல்யூஷனில் என்ன பண்ணாங்கன்னா, செயற்கை உரங்களை போட்டு அவுட்புட் வர்றதுக்காக யூஸ் பண்ணிட்டாங்க. செயற்கை உரங்கள்லாம் என்னென்னா கெமிக்கல்ஸ். ஆக்சுவலாக அது லேண்டுக்கு போட்டவுடனே லேண்டு டீக்ரேட் ஆகிடுச்சு, அவுட்புட் வந்தது, பட் லேண்டு டீக்ரேட் ஆகி சைட் இஷ்யூ வந்தது. அதனால வந்து செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க, அதில் ஆர்கானிக்காக தான் பண்ணணும்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ 100% வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுற ஸ்டேட் வந்து சிக்கிம். உங்களுக்கு டவுனில், சிட்டிஸில், பெரிய பெரிய ஊருங்களில் ஆர்கானிக் மார்க்கெட்டுன்னே தனியாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இயற்கை முறையில் விளைவிச்ச பொருள்கள்னு சொல்லுவாங்க. ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்க, மதிச்சு நடக்கிறவங்க, ஆர்த்தடாக்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் அதை லைக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த பீஸா ஃபுட்டு லைக் பண்ணுவோமா, இல்லை நம்ம ராகி ரொட்டி அதெல்லாம் சாப்பிட்டா ஓகேவா? ஆமாவா இல்லையா? புதுசாக இருக்கிற பசங்க பீஸா கீஸா பிச்சு சாப்பிடுங்க, பட் ஒரு கான்சியஸாக இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அப்படி தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இந்தியா வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனில் வேர்ல்டில் வந்து நம்பர் 1. அக்ரிகல்ச்சர்லேருந்து போகிற அவுட்புட்டில் நம்பர் 2ல் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் 5th பிளேஸ், இது பழைய டேட்டா, 4th பிளேஸ் சொல்கிறேன். ஜிடிபி பேஸ் வந்து 4th வந்திருக்கும். சர்வீஸ் செக்டாரில் வந்து 9th பிளேஸ். அக்ரி எக்ஸ்போர்ட்ஸில் இது ஒவ்வொன்றும் வேறு வேறு. ஆக்சுவலாக உணவுப் பொருள் உற்பத்தின்றது வேறு, ப்ரொடக்ஷன் பண்ணுறது, காய்கறி விளைவிக்கிறது, தேங்காய் மாங்காய் விளைவிக்கிறது, அது உற்பத்தி பண்ணுறதுலன்னு அர்த்தம். அங்கே இங்கே அந்த உற்பத்தி பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலன்னு அர்த்தம். இது மீனிங் வேறு. அக்ரி ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வேர்ல்டில் வந்து 9th பிளேஸ் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்தியா வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த 15 வருஷமாக வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டார் வந்து 12% growth வருஷமாக.
இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு அப்படி சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஜிடிபி க்ரோத் ரேட் மாதிரி அக்ரிகல்ச்சரல் க்ரோத் எவ்வளோ அப்படின்னு சொல்லிடுறேன், அரௌண்ட் வந்து ஒரு 12% க்ரோத் ஆகுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக உலக லெவலில் அக்ரிகல்ச்சரல் சினாரியோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேர்ல்டுலேயே நம்பர் 1 அக்ரிகல்ச்சர் எது பண்ணுதுன்னா சைனா பண்ணுது, சீனா. ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர்லேயே வேர்ல்டுலேயே நம்பர் 1. செகண்ட் வந்து இந்தியா. பாருங்க, நேற்று வந்து ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பு இருக்கு. ஆக்சுவலாக ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாடுன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாடுன்னு, ஓகேங்களா. G20 கண்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா, பிரிக்ஸ், சார்க் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு குரூப்பிங். ஆக்சுவலாக SCOன்னு சொல்லுவாங்க, ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாடுன்னு பேர். அதில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக 20-22 கண்ட்ரிஸ்க்கு மேலே இருக்கிறாங்க. சைனா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, ரஷ்யா, இந்தியா, அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இருக்கிறாங்க. இந்த குரூப்பில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அதிகமாக இருக்காங்க இதில், இந்த குரூப்பிங்கில். G7 அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா, குரூப் 7 ஒரு குரூப் இருக்குது. ஆக்சுவலாக உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்கார நாடுகள், டாப் 7 கண்ட்ரிஸ் அதில் இருக்கிறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வெஸ்டர்ன் பிளாக்னே சொல்லுவாங்க, மேலை நாடுகள், வளர்ந்த நாடுகள். இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக பேசியிருக்கிறாங்க. நேற்று ஃபுல்லாக ஹாட் நியூஸ், நேற்று இன்றைக்கி முந்தா நேற்று எக்ஸாமில் ரெஃப்ளெக்ட் ஆகும். SBO ஒன்று எப்போ ஆரம்பித்தாங்க, என்ன, சும்மா ப்ரீஃப் ஸ்கெட்ச், ஒரு 1 பேஜ் நோட்ஸ் அதை பற்றி படிப்பாங்க பசங்க கரண்ட் அஃபேர்ஸில். சரிங்களா, நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து படிப்பாங்க, இல்லை அதை கரண்ட் அஃபேர்ஸாக மெட்டீரியல் போடுவாங்க பின்னாடி. ஸோ இந்தியாவும் சைனாவும் லீடில் இருக்காங்க, 3வது அமெரிக்கா, 4வது இந்தோனேஷியா. ஸோ நம்மளுக்கு டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்தியா விவசாயம் சார்ந்த நாடுகள் நம்மளுக்கு நல்லா தெரியும். அதில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் டாபிக் கொடுத்துருக்குறாங்க, நிலச்சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி, லேண்ட் ரிஃபார்ம்ஸ். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இதுக்கு முன்னாடி ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் பீரியட் ஒன்று கொடுத்துருந்தான். 1793 லார்டு காரல் வாலிஸ்னு ஒருத்தர் இருந்தார். ஆக்சுவலாக அவர் கொண்டு வந்த சிஸ்டம் பேர் வந்து ஜமீன்தாரி சிஸ்டம். ஓகேங்களா, அதுக்கு பேர் பர்மனன்ட் செட்டில்மெண்ட்னு பேர், நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு பேர். அதுக்கு முன்னால ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். இப்போ கவர்மெண்ட்டுக்கு இன்கம் என்ன, மக்கள்கிட்ட இருந்து வாங்குற டேக்ஸ். தொழில் அதிகமாக யார் பண்ணுறாங்களோ அங்கே தான் அதிகமாக டேக்ஸ் வரும். அந்த காலத்தில் தொழில் என்ன அதிகமாக பண்ணால் விவசாயம். இப்போ தான் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலாக அப்போ விவசாயம். ஸோ விவசாயம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க கிட்டே இருந்து டேக்ஸ் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. அது லேண்டு டென்யூர் சிஸ்டம் சொல்லுவாங்க, நில வருவாய் முறைகள் அப்படின்னு. அதில் 3 சிஸ்டம் இருக்குது. அந்த மாதிரி அந்த சிஸ்டம் போட்டுருந்தாங்க, ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு பேர். அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே இருக்கிறாங்க, இவங்க டேக்ஸ் வாங்கணும். இந்த பக்கம் விவசாயிகள் இருக்காங்க, இவங்க டேக்ஸ் கொடுக்கணும். அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க டைரெக்டாக போய் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இடைத்தரகர்கள் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு பேர் வந்து ஜமீன்தார் அப்படின்னு பேர். இப்போ ஒட்டுமொத்த லேண்டையே பிரித்து விட்டாங்க. இப்போ ஒசூர், அஞ்சட்டி 2 ஜோன் சேர்ந்து ஒரு ஜமீன்தார் பார்த்துக்கணும் அப்படின்னு பேர். ஆக்சுவலாக அங்கே ஒரு ஜமீன்தாரை போட்டுருது. அந்த ஜமீன்தார்கிட்ட என்ன சொல்கிறது, எனக்கு வர வேண்டிய டேக்ஸை நீ வாங்கி எனக்கு கட்டிடணும், அதில் 1/11 வந்து நீ எடுத்துக்கோ, 1/10 எனக்கு கட்டிடணும். அது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து, நீ என்ன வேணா பண்ணிக்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உனக்கு அங்கே போய் வரி வாங்கும்போது பிரச்சனையா, ஆள் வச்சுக்கோ, போலீஸ், கூண்டாஸ், மிரட்டுறது, ஒரு இதெல்லாம் வச்சுக்க அப்படின்லாம் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு பேர். அதில் என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, இப்போ மழை வந்து வெள்ளாமல் வந்த பின்னால் கேட்டால் கூட அவன் கொடுத்துருவான். விவசாயி வந்து மழை வரலனாலும் இவங்க போய் கேட்பாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னா விவசாயிகள், பாவம். சரிங்களா, இவங்களுக்கு என்னென்னா, நம்மளுக்கு டேக்ஸ் வந்துச்சு, அவன் எங்கே போனா என்னன்னு இவன் இருந்துட்டான். அதில் ரொம்ப பெனிஃபிட் ஆனது யார் அப்படின்னா ஜமீன்தார். இந்த ஜமீன்தார் பரம்பரைன்னு சொல்லி சினிமாவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா, அப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அந்த சிஸ்டம் எல்லாம் சுதந்திரம் வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பேர் வந்து ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட். ஜமீன்தாரி சிஸ்டமே எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஜமீன்தாரி சிஸ்டமே எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ நில உச்சவரம்பு சட்டம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, லேண்ட் சீலிங் ஆக்ட் அப்படின்னு. இப்போ லேண்ட் வச்சிருக்காங்க இல்லைங்களா, ஒருத்தர் வந்து எவ்வளோ லேண்ட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கவர்மெண்ட்ல போட்டிருக்காங்க. ஒருத்தனே இப்போ 500 ஏக்கர் வச்சிருக்காங்க, அதெல்லாம் இப்பெல்லாம் மாற்றிட்டாங்க. மேக்ஸிமம் 15 ஏக்கருக்கு மேலே வச்சிருக்க முடியாது ஒரு ஃபேமிலி அப்படின்னு. அந்த இம்ப்ராப்பராக இருக்கிறத ரீகெயின் பண்ணி ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தங்கிட்டே 500 ஏக்கர் இருக்குது, 500 பேர்கிட்ட வெறும் கால் ஏக்கர் தான் இருக்குது. எக்கானமி வந்து எஃபிஷியண்ட்டாக வராது இல்லையா. ஆளுக்கு ஒரு ஏக்கர் இருந்ததுன்னா எஃபிஷியண்ட்டாக வரும். அப்படி எதாவது பண்ண முடியுமானா அதுக்குள்ள பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த டாபிக் வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே. சரிங்களா, அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர். இந்திய விவசாயத்துறையில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்ளை பண்ணியிருக்கிறோமா. ஐ திங்க் பயோடெக்னாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டாக வருது. இந்த கடலக்காய் பார்த்துருக்கீங்களா, மல்லாட்டையோ கடலக்காவோ எதை சொல்லுவாங்க இல்லையா, கடலக்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், சின்னதாக இருக்கும்.
நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்க. 2 சம்திங் தான் இருக்கும். இப்போ ஹைபிரிட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, நல்ல பெருசா இருக்குது, 3, 4, 5 எல்லாம் இருக்குது, இவ்வளோ பெருசு இருக்குது ஆக்சுவலா. இதுக்கு அதுக்கு பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஹைபிரிட்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சயின்டிஃபிக்கலி டெவலப் பண்ணி பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணது என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் பற்றி பேசும்போது இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து எந்த லிஸ்ட்ல இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா எதில் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருக்கு ஆக்சுவலா. மாநில பட்டியலில் தான் வச்சிருக்கிறாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிச்ச ஞாபகம் இருக்கா? அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட் யார்கிட்ட இருக்குது? மாநிலங்கள் கண்ட்ரோலில் கொடுத்துருக்குறாங்க, மாநில பட்டியலில் கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? இதை வந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போகணும்னு பேசிட்டு இருக்காங்க. விவசாயத்துறையையும் பொதுப்பட்டியலில் எடுத்துட்டு போகணும், கான்கரண்ட் லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் போடும். ஓகேங்களா? எல்லாம் வித்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, மூவ் பண்ணிட்டு இருக்கிறது தான். இப்போ எஸ்எஃப்னா வந்து விவசாயம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு ஆக்சுவலா. விவசாயத்தை பத்தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எங்க சொல்லியிருக்காங்க? டிபிஎஸ்பியில சொல்லியிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? ஆர்டிகல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாலே அதுக்குள்ள கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கீங்க. ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லையா? ஆர்டிகல்ஸ் ரீசைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கிளாஸ் ஒரு முக்கால்வாசி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பழைய கிளாஸ் வந்து ஒரு கால்வாசி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. எக்ஸாம் வந்து ஜஸ்ட் 20 டேஸில் இருக்கு. ஓகேங்களா? எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணீங்களோ இல்லையோ, எக்ஸாம் அந்த பேப்பர் எழுதும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன சொல்லணும் அப்படின்னா தெரிய வரும். ஸோ படிக்கணும் 2 பக்கமும். ஸோ ஆர்டிகிள் 48 சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஆர்டிகிள் 48 டாக்ஸ் அபவுட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி. ஓகேங்களா? விவசாயம் மற்றும் கால்நடைகளை பற்றி சொல்லுது. அதில் 48 சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக. 48 எதில் இருக்கு ஆக்சுவலாக? டிபிஎஸ்பியில் இருக்கு, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் சொல்லியிருக்கிறோம். அப்போ என்னது, அது பவர்ஃபுல்லாக இருக்கா பவர்லெஸ்ஸாக இருக்கான்னா பவர்லெஸ்ஸாக இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்தால் பவர்ஃபுல், டிபிஎஸ்பியில் இருந்தால் பண்ணலாம், பண்ணாட்டி போகலாம். அதுதான் வச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக. இந்தியாவில் வந்து விவசாயத்தை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டாப் பாடி, நேற்று எப்படி பார்த்தோம், பேங்கிங்க்கு இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டமில் ஒரு டாப் பாடி ஆர்பிஐ. அந்த மாதிரி வந்து ஐசிஏஆர்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு ஆக்சுவலாக, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு பேர். இந்தியாவிலேயே வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு டாப் பாடி வந்து இந்த பாடி ஐசிஏஆர் அப்படின்னு பேர். வந்து 1953 கொண்டு வந்தாங்க. ஸ்டார்டிங்கில் 1929 கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க அந்த பீரியட்ல, அந்த சமயத்தில். ஓகேங்களா? 1953 கொண்டு வந்தாங்க. இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்னு ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லையா, பிஎஸ்சி அக்ரின்னு ஒரு கோர்ஸ், அது வந்து இங்கே படித்தா ரொம்ப ஃபேமஸ். இந்தியாவிலேயே வந்து ரொம்ப லீடிங் இன்ஸ்டியூட். அதில் சீட் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பூசா இன்ஸ்டியூட்னு அதுக்கு பேர். அந்த பூசா இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க. இப்போ ரைட்னா டெல்லியில் இருக்கு ஆக்சுவலாக. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் நான் படிக்க போயிருந்தேன் இல்லையா, அங்கே பசங்க ஃபுல்லாக பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க வந்திருந்தாங்க. அந்த பிஎஸ்சி அக்ரி ப்ரொஃபஷனல் கோர்ஸு, அதுக்கு சீட் கிடைக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. இது இங்கே ஒசூரில் கேட்டதுக்கு 5 லட்சம் சீட்டுக்கே சொன்னாங்க. பிஎஸ்சி அக்ரி சீட்டுக்கே 15 lakhs கேட்டாங்க ஒரு டைம் வந்து. அந்த கோர்ஸ் அங்கே படிச்சுட்டு வருவாங்க. அந்த இன்ஸ்டியூட் பேர் வந்து ஐசிஆர்னு பேர், இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு பேர். சரி, இந்தியாவில் வந்து விவசாயம் பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா ஜியாகிரஃபியில் வந்து ஒரு லெசன் படிச்சிருக்கோம். ஜியாகிரஃபியில் அக்ரிகல்ச்சரை பற்றி படிச்சிருக்கிறோம். அங்கே என்ன படிச்சிருக்கோம்? என்ன மண் வளம், அந்த மண்ணில் என்ன விளையும், என்ன தட்பவெட்ப நிலை, இப்போ கோதுமை எங்கே அதிகமாக விளையுது, ரைஸ் எங்கே அதிகமாக விளையுது, என்ன மண் வளம், அந்த மாதிரி டாபிக்லாம் படிச்சிருக்கிறோம் அக்ரிகல்ச்சரில். அதாவது இயற்கை புவியியலை பற்றி படிச்சிருக்கிறோம். இங்கே வந்து எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து என்ன துறையில் இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம? பிரைமரி செக்டார்னு சொல்லுவாங்க. எக்கானமி பேசிக்கலாக என்ன பிரிச்சிருக்காங்க? 3ஆக பிரிச்சிருக்காங்க. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், சர்வீஸ் செக்டார், டெர்ஷியரி செக்டார்னு சொல்லுவாங்க. ப்ராடா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடா, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், 3ஆவதுக்கு பேர் வந்து சர்வீஸ் செக்டார் அல்லது டெர்ஷியரி செக்டார், கடைநிலைத்துறைன்னு இருக்கு பேர் ஆக்சுவலாக. அதில் வந்து விவசாயம் வந்து ஃபர்ஸ்ட் செக்டாரில் வருது, பிரைமரி செக்டாரில் வருது. விவசாயம் வந்து பிரைமரி செக்டார்னா என்ன அப்படின்னா பூமியில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்த தொழில்கள். மைனிங் இருக்கு இல்லைங்களா, பூமியிலேருந்து சுரங்கம் தோன்றாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. மரம் வெட்டுறது அதெல்லாம் வந்து அதில் சொல்லுவாங்க. பாருங்க, அக்ரிகல்ச்சர் வந்து இந்தியாவில் 43% ஏரியாவில் விவசாயம் நடக்குது. இந்தியாவுடைய பூமியில், இந்திய நிலப்பரப்பு இருக்கு இல்லைங்களா, இந்தியா லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த லேண்டில் அரௌண்ட் வந்து 43% ஏரியாவில் விவசாயம் தான் நடக்குது ஆக்சுவலாக. இது வந்து இந்தியாவுடைய பேக் போன் என்னன்னா விவசாயம். இந்தியாவுடைய முதுகெலும்பே வந்து விவசாயம் தான். அதனால தான் மகாத்மா காந்தி வந்து ஐ நீட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொன்னார். அவர் சொன்னது வேற ஒரு லாஜிக்கில் சொன்னார். ஐ நீட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், எல்லாரும் சேர்ந்து இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும், ஓரளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்க, ஆனால் எல்லாம் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ எப்படி இருக்கு? எக்ஸ்பிளாய்டேஷனாக இருக்கு ஆக்சுவலாக. அவன் அடிமாட்டு வேலைக்கு வேலை செய்கிறான், வருஷம் ஃபுல்லாக வேலை செய்கிறான், அவனுக்கு 30,000 சம்பளம்.
இங்கே ஓனர்ஷிப் வச்சுருக்கான் டாடா, பிர்லா, அம்பானி, அதானின்னு சொல்லி. அவனுக்கு 10 லட்சம் கோடி சொத்து. இந்த ஏற்றத்தாழ்வுகள் வேணான்னு காந்தி சொன்னார், மகாத்மா காந்தி சொன்னார். அண்டர்ஸ்டாண்ட்? இண்டஸ்ட்ரியலைசேஷன் போகல அப்படின்னா நம்ம அந்த மாதிரி போயிருக்கலாம். அவன் ஒரு 10,000 செஞ்சிருக்கான், நம்ம ஒரு 10,000 வச்சிருப்போம். கரெக்டாக இருக்குமா இல்லையா? இந்த எக்ஸ்பிளாய்டேஷன், ஏமாத்துறது, சூப்பர் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலாம் வந்திருக்காரு. ஸோ அதை வந்து மீன் பண்ணுறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் பாருங்க, அரௌண்ட் 60% பீப்புள் விவசாயத்துறையில் வேலை செய்கிறாங்க. இந்தியன் அக்ரிகல்ச்சரில், இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ், இந்தியாவில் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, தொழில் செய்கிறாங்க இல்லையா, அதில் எவ்வளோ பேர்னா அரௌண்ட் 60% ஆர் ஸ்டில் எங்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? 60% விவசாயத்தில் இருக்கிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் பாருங்க. இன்னொரு லாஜிக் என்ன சொல்கிறோம், 60% பேர் வந்து வேலை செய்கிறது அக்ரிகல்ச்சர். ஆனால் ஜிடிபிக்கு அக்ரிகல்ச்சர்லேருந்து போகிற கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? அரௌண்ட் 17%. 60% அக்ரிகல்ச்சரில் மக்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஜிடிபிக்கும் 60% போகணுன்றது லாஜிக். 60% எங்கே, 17% எங்கே, 1/4 தான் போகுது. இதை படித்தாவே தெரியுது இந்தியன் அக்ரிகல்ச்சர் லோவில் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? லோவாக இருக்குன்னா ப்ரொடக்டிவாக இல்லை, ப்ராஃபிட்டபுளாக இல்லை. விவசாயத்துறையே அது அப்படி தான் இருக்கு ஆக்சுவலாக. சினிமாலாம் கூட விவசாயம்லாம் காட்டுறாங்க, பட் உண்மையில் அப்படி தான் இருக்கு ஆக்சுவலாக. பாருங்க, கிராமப்புறங்கள்ல அதுவா 60% மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து விவசாயம். வாழ்வாதாரமே என்ன அப்படின்னா விவசாயம் தான் அவங்களுக்கு. ரீசெண்டாக ஐ திங்க் பூமின்னு கூட ஒரு படம் வந்தது, பூமின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி ஒரு படம் வந்தது. அது சும்மா அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக அதில் சொல்லியிருந்தாங்க. சரி, இந்தியன் அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லைங்களா, அது சுதந்திரம் வாங்கின பின்னால 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தணும்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஏதாவது நம்ம பண்ணமான்னு பார்த்தா ஒவ்வொன்றா பண்ணோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான், முதல் 5 ஆண்டு திட்டம், ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். அதில் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். அதாவது ஃபோக்கஸ் என்ன கொடுத்தோம், விவசாயத்துக்கு. இப்போ குழந்தை அப்போதான், இந்தியான்ற ஒரு குழந்தை அப்போதான் சுதந்திரம் வாங்கி தனியாக வந்து நாடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஏஞ்சி நிற்கிது, குழந்தை மாதிரி. இந்தியா கண்ட்ரி நம்ம சொந்த கண்ட்ரி ஆயிடுச்சு, நம்மளுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் பிரிட்டிஷ்காரன் விட்டுட்டு போனது. நம்ம தான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஜீரோன்றது ஃபர்ஸ்ட் என்ன ஃபோக்கஸ் கொடுத்தாங்க, அக்ரிகல்ச்சருக்கு ஃபோக்கஸ் கொடுத்தாங்க, விவசாயத்துக்கு ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. ஸோ ஹையஸ்ட் பட்ஜெட் பாருங்க, 31% இயர்லி பட்ஜெட்டில் அதிகமாக அப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷ பட்ஜெட்டில் 31% பணத்தை விவசாயத்துறைக்கு அலோகேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அப்போ. சரியா? நெக்ஸ்ட் வந்து 3வது 5ஆண்டு திட்டம்ல செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. ஃபோக்கஸ் என்ன பண்ணாங்கன்னா சுயசார்பு, நம்ம யாரையும் எதுக்கு கையேந்தி நிற்கக்கூடாது, வி ஷுட் ஸ்டாண்ட் ஆன் அவர் ஓன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணாங்க. அப்போதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 1966 என்ன நடந்தது நம்ம பார்த்தோம், இண்டோ சைனா வார், இந்தியா பாகிஸ்தான் வார், அதே மாதிரி பஞ்சம், வறட்சி அதெல்லாம் ஏற்பட்டு ரொம்ப கண்ட்ரி வந்து இட் வென்ட் டு லாக்டு கண்டிஷன். ஃபுட்டு கிரைசிஸே ஆயிடுச்சு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ அப்நார்மலாக இருக்கும், கண்ட்ரி அந்த மாதிரி போயிடுச்சு. அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் கிரீன் ரெவல்யூஷன் கான்செப்ட் எடுத்தாங்கன்னு நான் சொன்னேன். அந்த டாபிக் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிரீன் ரெவல்யூஷன் வெளிநாட்டில் சக்ஸஸ் பண்ணாங்க, நம்மளும் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. இந்த கிரீன் ரெவல்யூஷன் எடுத்தாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. தீவிர வேளாண்மை செயல்பாடு திட்டம் சந்தைங்கிறது அதுக்கு பேர். அதான் விவசாயம் நல்ல சிறப்பாக எங்கே நடக்குதோ அந்த இடத்துல 7 டிஸ்ட்ரிக்ட் இந்தியாவில் எடுத்துக்கிட்டாங்க, 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எடுத்தாங்க. இந்தியாவில் விவசாயம் நல்ல சிறப்பாக, தமிழ்நாட்டில் விவசாயம் சிறப்பாக நடக்குது எங்கே, தஞ்சாவூரில், தேஞ்சூர் பெல்ட்டில். இந்தியா தமிழ்நாட்டிலே ரொம்ப சோழ நாடு சோறுடைத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியமே சொல்கிறோம், நம்ம காவிரி டெல்டாவை சொல்கிறோம். ஸோ அதை எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எடுத்து இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க, கிரீன் ரெவல்யூஷன் லான்ச் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூரில் ரைஸ் ட்ரை பண்ணாங்க. இந்த கிரீன் ரெவல்யூஷன் டாபிக் சம்மந்தமாக நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு ரிசர்ச். அப்போ அவங்க கொண்டு வந்த ஒரு திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஹை ஈல்டு வெரைட்டி ப்ரோக்ராம், அதிக வீரியமுள்ள விதைகள் திட்டம்னு பேர். ஹை ஈல்டு வெரைட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதிக வீரியமுள்ள விதைகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ட்ரை பண்ணாங்க, ட்ரைலர் இது மாதிரி ட்ரை பண்ணாங்க, எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணாங்க, சக்ஸஸ் பண்ணாங்க. ஐ திங்க் டாக்டர் MS சுவாமிநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 months பேக் தான் இருந்தார் மனுஷன், மெட்ராஸில் இருந்தார். டாக்டர் MS சுவாமிநாதன் அப்படின்னு பேர். இப்போ நோபல் பிரைஸ் கூட அவருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இது பாரத ரத்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அக்ரிகல்ச்சர் டார்கெட் வந்து ரீச் பண்ணது எப்போ அப்படின்னா முதலாவது 5வது மட்டும்தான் அவங்க அக்ரிகல்ச்சர் வந்து ரீச் பண்ணாங்க. இந்த 1966 ஃபுட் கிரைசிஸ் வந்தது, இண்டோ சைனா வார், இண்டோ பாகிஸ்தான் வார்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு கிரீன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணோம். கிரீன் ரெவல்யூஷன் சக்ஸஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் சக்ஸஸ் பண்ணது வந்து வீட்டில் கோதுமை ட்ரை பண்ணாங்க, அதில் அவுட்புட் வந்தது. நெக்ஸ்ட் ரைஸ், 2 தான் மெயின் இந்தியாவில். வட இந்தியாவில் மிக முக்கியமானது வந்து கோதுமை.
சவுத் இந்தியாவில் மிக முக்கியமான ரைஸ் ரெண்டுலேயும் சக்ஸஸ் பண்ணாங்க. ஸோ 1976 இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1976 1967 அப்படி ரிவர்ஸில் போட்டிங்கன்னா 67 கிரீன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? 76 இந்தியா உணவு உற்பத்தியில் ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்து இட் பிகேம் செல்ஃப் சஃபிஷியன்ட். நம்ம நாட்டு மக்களுக்கு அவ்வளோ ஹியூஜ் பாப்புலேஷன் தேவையான உணவை நம்மளே உற்பத்தி பண்ண முடிஞ்சது. கிரீன் ரெவல்யூஷன் சக்ஸஸ் பண்ணதுனால நம்மளுக்கு அவுட்புட் வந்தது. ஸோ இந்தியா அதுக்கு முன்னால் வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பாடெல்லாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த லேண்ட் ரிஃபார்ம் சிஸ்டம் இன்னொரு டாபிக் இருக்கு. நான் உங்களுக்கு மாடர்ன் இந்தியாவில் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து. மாடர்ன் இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க பீரியட் அந்த டாபிக் சொல்லும் போது சொல்லியிருக்கேன். இந்த பேசிக்ஸ் ஆக்சுவலாக டிஎன்பிசியில் வந்து இன்னும் ஒரு டைம் வந்து ரீசைட் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? ஆக்சுவலாக அர்லி ரிவோல்ட்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் ஒரு டாபிக் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் சைட் பண்ணிடுங்க. மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்காரங்க நம்மள ஆண்டாங்க இல்லைங்களா ஸ்டார்டிங்கில், அந்த பீரியடில் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா நிலச்சீர்திருத்தங்கள். நம்மளுக்கு நிலச்சீர்திருத்தங்கள்னா நம்மளுக்கு இந்த டவுனில் இருக்கிற இதை பற்றியெல்லாம் இல்லை. விவசாயம் சம்மந்தப்பட்ட லேண்ட் ரிஃபார்ம்ஸ். இந்தியாவில் மிக முக்கியமான தொழில் விவசாயம். பிரிட்டிஷ்கார பீரியடில் இப்போ எல்லாமே இருக்குது. அது சம்மந்தமாக தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. பாருங்க 1793 ஜமீன்தாரி சிஸ்டம்னு அதுக்கு பேர். 1793 யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கார்ன்வாலிஸ் பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார் ஆக்சுவலாக. பீகார், பெங்கால், ஒரிசால இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ அந்த டாப்பிக்கில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்குறேன். திரும்பவும் சொன்னால் கொஸ்டின் கேட்பாங்க. நான் ஃபுல்லாக நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன். அதுக்கு பேர் வந்து ஜமீன்தாரி சிஸ்டம். ஜமீன்தார்ன்ற ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணி அலோகேட் பண்ணாங்கன்னா ஜமீன்தாரி சிஸ்டம்னு பேர். இன்னொன்று பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னும் பேர். நிலையான நிலவரி திட்டம்னு அதுக்கு பேர். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ரேட் வந்து. இந்த வருஷத்துக்கு எவ்வளோ ரேட், அடுத்த வருஷத்துக்கு வருஷம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் அந்த கார்ன்வாலிஸ் வந்து என்ன பண்ணாருன்னா 10 வருஷத்துக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாராம். அதனால் அதுக்கு நிலையான நிலவரி திட்டம்னு பேர். பர்மனன்ட் செட்டில்மெண்ட் 10 இயர்ஸ்க்கு டெசன்டியல் சிஸ்டம்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. சரியா? அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணதில் ஒரு சைடு எஃபெக்ட் என்ன சொன்னேன் நான், விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கு பேர் புரோக்கர் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இடைத்தரகர்கள்லாம் யார் இருக்காங்க? ஜமீன்தாருங்க. அவங்க என்ன போவாங்க, அடிச்சு கிடிச்சு ஆளை விட்டு டார்ச்சர் பண்ணி ப்ராப்ளம் பண்ணி வசூல் வாங்கி பண்ணி பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அட்லாஸ்ட் ஹூ சஃபர்ட் அப்படின்னா விவசாயி சஃபர்ட். அது என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஜமீன்தார் ஹெட் குவார்ட்டர்ஸில் பங்களாவில் இருப்பாங்களாம். அவங்க தான் அந்த ஏரியாவில் பண்ண சினிமா பார்த்துருக்கீங்க இல்லையா? ஜமீன்தார் அவங்க வந்து ஃபீல்டுக்கெல்லாம் போக மாட்டாங்களாம். அவங்க சப் ஏஜென்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்களாம். அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் அந்த அசிஸ்டண்ட்டை தான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவானாம். அதுக்கு பேர் ஆப்சென்ட்ரி லேண்ட்லார்டுன்னு சொல்லுவாங்க. அது இவர் தான் இந்த லேண்ட்லார்டு அந்த ஏரியாவுக்கு. ஜமீன்தார் ஏரியாவுக்கு லேண்ட்லார்டு யாருன்னா ஜமீன்தார் ஆக்சுவலாக. அவருக்கு என்ன பேருன்னா ஆப்சென்ட்ரி லேண்ட்லார்டு. எங்கேயும் போக மாட்டாராம். எங்கேயும் போக மாட்டாராம். ஹெட் குவார்ட்டர்ஸில் மட்டும் ஜாலியாக சுகபோக வாழ்க்கையை வாழ்வாராம். எல்லாரும் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரணுமா. அந்த விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பாவம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதனால் அது வந்து ப்ராப்ளமேட்டிக் சிஸ்டம், டிஃபெக்டிவ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கிட்டு இன்னொன்று என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரயத்வாரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் வந்து இந்த ஜமீன்தார்ன்ற போஸ்ட் எடுத்துட்டாங்க. ரயோத்வாரி சிஸ்டம் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறைய டைம். ரயத்வாரின்னு சொல்லுவாங்க. RYOT ரயோட் அப்படின்னு சொன்னால் விவசாயின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆக்சுவலாக. RYOT அப்படின்னா விவசாயி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதே RYOT அப்படின்னா கலகம்னு அர்த்தம் இருக்கு இங்கிலீஷில். ரயாட்னு சொல்லுவாங்க இல்லையா? RYOTன்னா கலகம், RYOTன்னா விவசாயி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆக்சுவலாக. இந்த ரயத்வாரி சிஸ்டம் வந்து 1820 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மெட்ராஸ் மாகாணத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து தாமஸ் மன்ரோன்னு ஒருத்தருக்கு கவர்னராக இருந்தார். கேட்பாங்க ஆக்சுவலாக அந்த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யார் இருந்தாங்கன்னா சார் தாமஸ் மன்ரோ வாஸ் தி கவர்னர் ஆஃப் மெட்ராஸ். தாமஸ் மன்ரோன்னு ஒருத்தர் இருந்தார். மெட்ராஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரயத்வாரி சிஸ்டம் அப்படின்னு பேர். இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜமீன்தார் எடுத்துட்டாங்க மிடில். தெர் வாஸ் நோ மிடில் மேன். ஸோ ரயத்ன்ற விவசாயி நேரடியாக கொண்டு போய் டேக்ஸ் கட்டணும். அதுக்கு பேர் ரயத்வாரி சிஸ்டம் அப்படின்னு பேர். இன்னொரு இதுவும் போயிட்டு மூணாவது ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க மஹல்வாரி சிஸ்டம் அப்படின்னு பேர். மஹல் அப்படின்னா இந்தியில் வில்லேஜ்னு அர்த்தம். சரியா? மஹல் அப்படின்னா வில்லேஜ் அப்படின்னு அர்த்தம். இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1833 கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக. வில்லியம் பென்டிக் பிரபு இருந்தார் அந்த பீரியடில். இது கேட்பாங்க ஆக்சுவலாக. வில்லியம் பென்டிக் பிரபு பீரியடில் மஹல்வாரி சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த மஹல்வாரி சிஸ்டமில் என்ன பண்ணாங்கன்னா வில்லேஜ் ஃபுல்லாக சேர்ந்து, ஓகேங்களா, வில்லேஜ் ஃபுல்லாக சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டினாங்க. எப்பயுமே என்னதான் நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒரு
உரை சொல்லுவாங்கன்னு சொல்வீங்க இல்லையா, அந்த மாதிரி இதுலேயும் ஒரு சிஸ்டம்ல சொன்னாங்க. என்ன அப்படின்னா, விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம தலைவர், அதாவது வில்லேஜ் ஹெட்மேன், இப்போ விஓன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கிராம தலைவர்னு சொல்லுவாங்க, அவர் மூலமாக டேக்ஸ் கட்டினாங்க. அப்போ பவர்ஃபுல்லாக யார்கிட்ட போச்சு, அவர்கிட்ட போச்சு, அவர் எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 சிஸ்டம் அப்போ வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஓகேங்களா, பிரிட்டிஷ்காரங்க பீரியட்ல. இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்றதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இடைத்தரகர்களை வந்து எடுத்துடணும். இன்டர்மீடியட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள ரிமூவ் பண்ணணுன்றது தான் லேண்ட் ரிஃபார்ம்ஸுடைய பாலிசி ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951 என்ன பண்ணாங்க, ஜமீன்தாரி அபாலிஷன் அப்படின்னு பேர் ஆக்சுவலா. ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் தான் வெரி ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்தாங்க ஆக்சுவலா. அப்புறம் டெனன்சி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. டெனன்சி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ ஊர் பக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாருங்க, இப்போ தென்னந்தோப்பு இருக்குது, பனந்தோப்பு இருக்குது, மாந்தோப்பு இருக்குது, விவசாயம் பண்றாங்க. ஆக்சுவலாக ஓனர்ஸாக விவசாயம் பண்றாங்க லேண்ட்ல இல்லை, லேண்டு மேபி ஒருத்தர்கிட்ட இருக்கும். விவசாயிங்க போய் என்ன பண்ணுவாங்க, லீஸ்க்கு பேசிக்குவாங்க இல்லையா, நான் 3 வருஷம் நான் விவசாயம் பண்ணிக்கிறேன், உனக்கு ஒன்று பணமாவோ இல்லை அதில் வர ஈல்டில் ஒரு 1/3 அந்த மாதிரி தான் பேசுவாங்களா இல்லையா, அதுக்கு டெனன்சி சிஸ்டம்னு பேர், குத்தகை குத்தகை ஸ்கீம் அப்படின்னு பேர். அப்படி பேசிப்பாங்க ஆக்சுவலாக, டெனன்சி அப்படின்னு சொல்லி பேர். ஸோ அந்த அதில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க பீரியட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சரிப்பா அப்படி இப்படிலாம் சொல்லிடுறது, ஆனால் கடைசியில் ஏமாத்திடுறது விவசாயி. அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிடுது, கை நாட்டு ரேகையெல்லாம் வாங்கிடுறது. எப்படி அப்படின்னா, ரொம்ப அவசரம், காசு வேணும். யார்கிட்ட போய் காசு கேட்பாங்க, காசு யார் வச்சிருப்பாங்க, அந்த வில்லேஜில் ஒருத்தன் விஐபி இருப்பான் இல்லையா, வில்லேஜில் நாட்டாம ஊர் தலைவர்லாம் சொல்லுவாங்கல்ல, அவன் வச்சிருப்பான். அவங்ககிட்ட போய் காசு வாங்கிட்டு வருவாங்க. காசு வாங்கும்போது அந்த என்ன பண்ணுவான், பத்திரம் எழுதி வாங்கிடுவான். என்னென்ன எழுதி வாங்குவான், காசு கொடுக்கலன்னா லேண்டனை எடுத்துக்கலாம்னா அதை எழுதியிருப்பான். இவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் குடும்பத்தோடு சேர்த்து கையெழுத்து வாங்கினா தான் காசை கொடுப்பான். சினிமா பார்த்துருக்கீங்களா இல்லையா, பண்ணையாருலாம் சொல்லுவாங்க இல்லையா, பண்ணையார் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா, பண்ணையார் அந்த மாதிரிலாம் வாங்கிக்குவாங்க. இவங்களால என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியாமல் போயிடும். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க லேண்டெல்லாம் இவங்க எடுத்துக்குவாங்க, அபகரிச்சுக்குவாங்க. இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அதனால் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி இப்போ நிறைய சட்டங்கள் போட்டிருக்காங்க. இப்பயும் ஏமாத்துறவன் ஏமாறுறான், ப்ராப்ளம்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. சரியா? ஸோ இந்த டெனன்சி ரிஃபார்ம்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டெனன்சி கண்டிஷன்ஸ் பேசுகிறாங்க இல்லையா, குத்தகை விஷயங்கள் பேசுகிறாங்க இல்லையா, அதை வந்து நியூட்ரலாக பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஓனர்ஸ்க்கு அட்வான்டேஜாக பண்ணிக்கிறாங்க. ஓனர்ஸ்க்கு அட்வான்டேஜாக பாருங்கள், நீங்கள் சொந்த வீடு வச்சுருந்தீங்கன்னா சூப்பர், ஒன்றும் இஷ்யூ இல்லை. நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்க இல்லையா, ஓனர் சொல்கிறது எல்லாம் என்ன கேட்கணும், ஆமாங்க ஆமாங்கன்னு கேட்கணும். கேட்டால் தான் வீடை தருவான். நம்ம தானே, போகிற வரைக்கும் அவர் சொல்கிறது தானே, அவருக்கு அகேன்ஸ்டாக பண்ணால் காலி பண்ணுன்னு சொல்லிடுவார், டார்ச்சர் பண்ணுவார், எல்லாமே இல்லையா. இதே மாதிரி தான் அங்கேயும் நடந்தது ஆக்சுவலாக. எல்லாம் எழுதி வாங்கிக்குவான், அதனால் வேறு வழி இல்லாமல் இவங்க மாட்டிப்பாங்க பாவம். அதை ரெகுலேட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றது. அப்புறம் லேண்டு டு த டில்லர்ஸ்னு ஒரு இஷ்யூ வந்தது பின்னால், நிலம் முழுபவனுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி சினிமாலெல்லாம் நிறைய சினிமா பார்த்துருக்கோம், அதெல்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. நிறைய சொல்லுவாங்க. எம்ஜிஆர் படத்தில் ஒரு உரிமைக்குள்ளன்னு ஒரு படமே இருக்கு ஆக்சுவலாக. அந்த படத்தில் சொல்லுவார், நிலம் உழுவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிலம் வந்து ஓனர்ஷிப் வந்து வேற எவனா வச்சிருக்கலாம், இவங்களுக்கு உழுறதுக்கு மட்டும்தான், அதில் குத்தகைக்கு மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. சரியா? ஸோ லேண்ட் ஹோல்டர்ஸ்க்கும் டெனன்ட்ஸ்க்கும் இடையில, லேண்டு ஓனருக்கும் விவசாயம் செய்கிற அந்த குத்தகை இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இடையில வந்து ஒரு ப்ராப்பராக நீட்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு என்ன அப்படின்லாம் பேசி அதில் ரெடி பண்ணி விட்டாங்க. பிறகு லேண்ட் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் விவசாய லேண்ட் இருக்கு இல்லையா, அது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங் என்ன சொல்றாங்க, 1 to 4 ஹெக்டேர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக ஹெக்டேர் வேற, ஏக்கர் வேற. ஒரு ஹெக்டேர் அப்படின்னா எவ்வளோ ஏக்கர், 2.47 ஏக்கர்ஸ் ஒரு ஹெக்டேர். ஹெக்டேர்னா அது வேலை, அது விவசாய நிலம் பெருசாக இருக்கிறதுனால ஹெக்டேர்ல சொல்லுவாங்க. ஒரு ஹெக்டேர் அப்படின்னா 2.47 ஏக்கர்ஸ். ஒரு ஏக்கர்னா எவ்வளோ அர்த்தம், 100 சென்ட். ஒரு ஏக்கர் அப்படின்னா 100 சென்ட், அந்த மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலாக. ஸோ மீடியம் லேண்ட் ஹோல்டிங்னா 4 to 10 இந்த மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலாக. ஸோ தமிழ்நாட்டில் வந்து நில உச்சவரம்பு சட்டம் அல்லது குத்தகை சட்டம் இந்த சட்டம் போட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் நம்மளுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் எது ரிலேட்டடாக வரும், தமிழ்நாடு ரிலேட்டடாக வரும். நேற்று கூட பேப்பரில் போட்டிருந்தாங்க, தமிழ்நாடு சம்பந்தமான புத்தகங்கள், தமிழக வரலாறு பண்பாடு டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக இருக்கக்கூடியது வாங்கிக்கோங்கன்னு சொல்லி விளம்பரம் வந்திருந்தது. தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் வரலாறு, தமிழ்நாட்டில் என்ன நடந்தது, ஃபிசிக்கலி, ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, கெமிக்கல், பயாலஜிக்கல் சம்திங், இந்த மாதிரி ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக அக்குவேர் அனைவரை தெரிஞ்சிருக்கணும். ஜியாகிரபியில் ஃபுல்லாக இருக்குது, ஹிஸ்ட்ரியில் ஃபுல்லாக இருக்குது. கிளாஸ் நம்ம எடுத்திருக்கோம், சொல்லியிருக்கேன் எல்லாமே. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து சுதந்திரம் வாங்கின பின்னால இந்த நில உச்சவரம்பு சட்டம், லேண்ட் சீலிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1961
காமராஜர் வந்து அப்போ சிஎம் இருந்தார். அப்போ வந்து சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ், ஓகேங்களா. மேக்சிமம் ஒரு ஃபேமிலி, ஒரு ஹிந்து ஃபேமிலி எவ்வளோ வச்சிருக்கலாம் அப்படின்னா 30 ஏக்கர் தான் மேக்சிமம் வச்சிருக்கணும். அதுக்கு மேலே 300 ஏக்கர் வச்சிருந்தா என்ன பண்ண, கவர்மெண்ட் எடுத்துக்கும். கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அதை எடுத்து நிலம் இல்லாமல் இருக்காங்களா அவங்களுக்கு கொடுத்து ப்ரொடக்டிவாக கொண்டு வருவாங்க. அதுதான் அந்த சட்டத்தினுடைய வேலை. கொடுக்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. காம்பன்சேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல அது என்னன்னு தெரியல, அப்போ என்னன்னு தெரியல. இப்போ ரயில் ரோடு போடுறாங்க, ரயில் ரோடு இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, ரயில் ரோடு போடுறாங்க. வடியில் லேண்ட் இருக்குது, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் கொடுத்துருவாங்களா இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, அவங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரோடு போடும்போது இப்போ என்ன ரயில் ரோடு இப்படியே எடுத்துகிட்டு போக முடியும்? இல்லை ரைட்ஸ் இருக்கு. அப்போ எப்படி அவங்க ஒர்க் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ண முடியும் அவங்களால? ஸோ அந்த வழியில் போகிற இடம் வந்து எல்லாம் ரோடில் ஒர்க் பண்ணிருக்காங்க இல்லையா, எல்லாரும் லேண்டு கொடுத்து தான் ஆகணும். மார்க்கெட்டில் காம்படிட்டிவான ரேட் கொடுக்க சொல்லியும் சொல்கிறாங்க, அது என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. சில இடத்துல சரியாக இருக்குறாங்க, சில இடத்துல சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 ஏக்கர்னு சொன்னாங்க. அதே வந்து 1971 நெக்ஸ்ட் வந்து கருணாநிதி பீரியடில் அதை வந்து பார்த்தீங்கன்னா 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னு மாற்றினாங்க. இப்போ அதுதான் வந்து சட்டமாக இருக்குது. உச்சவரம்பு சட்டத்தின்படி அதிகமான எவ்வளோ லேண்ட் வச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டால் 15 ஏக்கர். இப்போ எஸ்எஃப்னா அதுதான் வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் வேற என்ன பண்ணாங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஆக்சுவலாக. கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்க முடியும்? கூட்டுறவு வேளாண்மைன்னு சொல்கிறாங்க. இப்போ வேளாண்மைன்னா அக்ரிகல்ச்சர்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ கவர்மெண்ட் பிரைவேட் ரெண்டு பேரும் சேர்ந்து விவசாயத்தில் ஈடுபடலான்றாங்க. அது பேர் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்னு பேர். சரிங்களா? கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் பாருங்க. விதை பண்ணை எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, விதை பண்ணை கூட்டுறவு சங்கம், அதில் போய் கடன் வாங்கலாம், விதை வாங்கலாம், ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது, போகிறது, விவசாயம் எப்படி டெவலப் பண்ணுறதுனா நிறைய வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரைவேட்டில் தனியாக பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் அவங்க சைடில் பண்ணுறாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒட்டா கோஆப்ரேட் பண்ணி செய்யணும்னு சொன்னாங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் இன்னொரு பேர் தான் வந்து சோசியலிசம், கம்யூனிசம். அதான் கம்யூனிஸ்ட் எக்கானமின்னு சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே அதுதான் வந்து. இப்போ 10 பேர் சேர்ந்து பண்ணால் அவுட்புட் எப்படி இருக்கும், 100 பேர் சேர்ந்து பண்ணால் எப்படி அவுட்புட் இருக்கும்? அவுட்புட் நல்லா இருக்கும். ஸோ இந்த கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் யார் வந்து முன்மொழிஞ்சாங்க அப்படின்னா மகாத்மா காந்தி. கிராமம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது ரொம்ப அழகான கான்செப்ட் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அவங்கவுங்க தேவையை அவங்க தான் பூர்த்தி செஞ்சுக்கணும். அவங்க உடல் உழைப்பில் தான் அவங்க சம்பாதிச்சு அவங்க சாப்பிடணும். அப்போ தான் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கா? ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வேர்டு சொல்வீங்க இல்லையா, இருக்கா? ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த செடி கொடி பூவெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களும் இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே தான் ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டெலாம் யூஸ் பண்ணுறோம். என்ன ஸ்ட்ரெஸ்? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், அடுத்து டெஸ்ட் எழுதணும், படிக்கணும், குடுகுடுன்னு ஓடணும், கடகடன்னு வரணும், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது நல்லா இருந்ததா? இது நல்லா இருந்ததா? எது நல்லா இருந்தது? எனக்கு இன்னும் கூட மனசுக்குள்ளே அதுதான் ஓடிட்டுருக்கு. கிராமப்புறம் காலையிலே சூப்பராக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட், எந்த டென்ஷன் எதுவுமே கிடையாது. அதுக்கு உட்பட்டு நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம். ஆனால் காலப்போக்கில் இந்த பக்கம் மாறி வந்துட்டோம். இந்த நீட் எக்ஸாமை பார்த்தா எனக்கு எப்படி பேய் மாதிரியே தெரியுது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பார்த்தா பிசாசு மாதிரி தெரியுது, போட்டு படுத்துது. அதாவது படிக்கலாம், எக்ஸாம் எழுதலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. 10th + 2 எப்படி பாஸ் பண்ணீங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு போகலாம். என்ன மோட்டா தலையை உலகத்தையே கவுத்து மரத்தை கவுத்து ரிசர்ச் பண்ணி போகிறதுக்கு குரூப் 4 வேலைக்கு சும்மா கணக்கு பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ ஸ்டாலின் வந்து எழுதுவாரா, உதயநிதி வந்து எழுதுவாரா, ஒரு எம்எல்ஏ வந்து எழுதிடுவானா, ஒரு கவுன்சிலருக்கு எழுத தெரியுமா? நம்மளை போட்டு எவ்வளோ பாயிண்ட் டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்குரிய வேல்யூ இருக்கணுமா இல்லையா? நேற்று கூட ஏதோ கேள்வி கேட்டிருக்கிறாங்க, தப்பாக கேட்டு வச்சுருக்காங்க கொஸ்டின் பேப்பரில். டிஎன்பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரில் தப்பாக கேட்டிருக்கிறாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டா 9:05 போனால் உள்ளே விட மாட்டாங்களா ஹால்குள்ளே. இவங்க பண்ணால் சரியா? அதுக்கு தான் அதிகாரத்துக்கு போகணும், விட்டுறாதீங்க, அதிகாரி ஆகணும்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் 1949 சி குமரப்பா கமிட்டி அப்படின்னு கமிட்டி போட்டிருந்தாங்க. அவங்க இந்த கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், அதுக்கு பேர் வந்து சைனீஸ் மாடல் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்னு சொல்கிறாங்க. சீனாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சீனாவில் எல்லாமே என்னது, கவர்மெண்ட் செக்டர் ஃபுல்லாகவே. அந்த கான்செப்ட் எங்கேயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக 1956 அந்த பீரியடில் ட்ரை பண்ணாங்க. நம்மளுக்கு ஒரு மெயின் டாபிக் என்ன அப்படின்னா கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சின்னு ஒரு டாபிக் இருக்குது, மெயின் டாபிக். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஆன்சர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன். இப்போ வெண்மை புரட்சி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? வெண்மை புரட்சின்னு என்ன சொல்லுவோம்? பால் பொருள்கள் இருக்கு இல்லையா, டெய்ரி டெவலப்மெண்ட். இப்போ பால் பொருள்கள் ஊர் பக்கமெல்லாம் டெய்ரி வச்சுருக்காங்க.
இல்லை பால் காலையில் எடுத்துகிட்டு போய் கேனில் ஊற்றுவாங்க. அப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இல்லையா? அங்கேருந்து என்ன பண்ண எல்லாருக்கும் சப்ளை ஆகுது. பால்லேருந்து என்னென்ன பண்ணுறாங்க, வேறு ஐட்டம்லாம் பண்ணுறாங்க, பால் கோவா பண்ணுறாங்க, தயிர், மோர், சீஸ், கீ சம்திங் எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு தனி இண்டஸ்ட்ரி இல்லைங்க. அக்ரிகல்ச்சர் சார்ந்த இண்டஸ்ட்ரி ஒன்று டெய்ரி டெவலப்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே விவசாயத்தில் வந்து புரட்சி ஏற்பட்டது. அதுக்கு பேர் வந்து பசுமை புரட்சி அப்படின்னு பேர். இந்த டேர்மை சொன்னது யாரு அப்படின்னா வில்லியம் எஸ் கார்டுங்கிற ஒரு அமெரிக்கன். ஓகேங்களா? பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன்ற வேர்டு எழுதுனது வந்து அவர் எழுதினார். ஆக்சுவலாக பிடிச்சாரு. ஸோ உலக அளவில் வந்து எல்லாமே இப்படிதான் இருந்தது. உலக அளவில் எல்லாமே என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டாங்க. அப்போ விவசாயம் பண்ணுறாங்க, வருது, ஆனால் எதிர்பார்த்த அவுட்புட் வரல. மக்கள் தொகை பக்கம் அதிகமாக வளருது, மக்கள் தொகை அதிகமாக வளருது, விவசாயத்துறையில் அவுட்புட் வருது, ஓரளவுக்கு தான் விளையுது. ஸோ கேப் அதிகமாக இருக்குது, சாப்பாட்டுக்கு பிரச்சனை அப்படின்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா உலக அளவில் அவங்க ட்ரை பண்ணுறாங்க, நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகலாம், டெவலப் ஆகலாம், எப்படி மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதிக வீரியமுள்ள விதைகள், ரிசர்ச் டெக்னீஷியன்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரங்கள் உரங்கள் சொல்கிறோம் இல்லையா? உரங்கள்லாம் என்ன சொல்கிறோம் இப்போ? ஆமாம், இந்த விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி கிட்ட நம்ம டேப்லெட் எடுத்துக்கிறோம்ல, சப்போஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. நிறைய நிறைய வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ உரங்கள் வந்து போட்டு டெவலப் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் அவுட்புட் வர்றதுக்காக. பெஸ்டிசைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க ஆக்சுவலாக. பூச்சிக்கொல்லிகள் அந்த கீழே அந்த என்னது சில பூச்சி எல்லாம் போகிறதுக்கு இருக்குது, களை போகிறதுக்கு, அது மாதிரிலாம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் கிரீன் ரெவல்யூஷனை பற்றி என்ன சொல்ல வராங்க? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதலாவது 5 ஆண்டு திட்டத்தில் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து விவசாயம், விவசாயத்துறைக்கு தான் மிக முக்கியத்துவம். ஏன்னா கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அப்போ என்னென்னலாம் ட்ரை பண்ணாங்க, இதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க ஃபுல்லாக. அக்ரிகல்ச்சர், விவசாயத்துறை தான் உயிர். ஃபஸ்ட்டு சாப்பாடு, மற்ற எல்லா வேலையும் அடுத்து தான். நம்ம தானே 3 வேளை சாப்பிடணும், அட்வான்ஸ் 2 வேளை சாப்பிடணும். சாப்பாடு இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. அதுவும் ஹியூஜ் பாப்புலேஷன் இந்தியாவில், அதனால அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. ஸோ விவசாயத்துறையை டெவலப் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும்? விவசாயத்துக்கு தண்ணி வேணும் ஆக்சுவலாக, நீர் தேக்கி வைக்கணும். ஸோ இரிகேஷன் தான் நீர்ப்பாசன திட்டங்கள் ஃபுல்லாக செயல்படுத்தினாங்க. நம்ம அப்பயே பார்த்தோம், அந்த பிளான் பீரியட்லேயே சொன்னேன். 1955ல் தமிழ்நாட்டில் எல்லா டேம்ஸும் கட்டினாங்க. அப்போ யார் இருந்தாங்கன்னா காமராஜர் வந்து இருந்தார் ஆக்சுவலாக. ஓகேவா? தமிழ்நாட்டுடைய பேஸை உருவாக்குனதே காமராஜர் தான். ஓகேங்களா? அப்போ பண்ணார் ஆக்சுவலாக. அதே மாதிரி பவர் ஜென்ரேஷன், நீர்மின் திட்டங்கள் அதிகமாக செயல்படுத்தினாங்க. டேம்ல தானே எடுப்பாங்க, கரண்ட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் கொண்டு ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா பண்ணி கொஞ்சம் கிராஜுவலாக சக்ஸஸ் ட்ரை பண்ணாங்க. ஸோ நம்ம லேண்ட் சீலிங் ஆக்ட் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பாருங்க. 1966ல் வந்து ஃபுட் ஸ்கேர்சிட்டி வந்தது, 3வது 5 ஆண்டு திட்டம் பீரியட்ல. இந்தோ சைனா வார் அதெல்லாம் வந்தது. இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒரு பக்கம் வறட்சி. ஜியாகிரபியில் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இந்தியாவுக்கு மழையை கொடுக்கக்கூடிய சீசன் வந்து என்ன சீசன் சொல்கிறோம்? ஜூன் டு செப்டம்பர். ஜியாகிரபி லெசன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்தியாவுக்கு மழையை கொடுக்கக்கூடிய பருவம் வந்து ஜூன் டு செப்டம்பர், மழை மாதம்னு சொல்லுவாங்க இந்தியாவுக்கு ஃபுல்லாக. அதுக்கு பேர் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. பாருங்க, இந்த சீசன் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. இன்னைக்கு என்ன டேட்டு? செப்டம்பர் 2ஆம் தேதி இல்லையா? சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு பேர். அரபிக்கடல் இருக்கு இல்லைங்களா கீழே, இந்தியாவுக்கு கீழே, அது மேலே காற்று ஃபுல்லாக அப்படி போகும். அந்த காற்று போகிற டைரக்ஷன் வந்து சவுத் வெஸ்ட், அதனால அதுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு பேர். சூரிய கதிர்கள் பூமி மேலே எங்கே படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் தன்னுடைய பொசிஷனை பொறுத்து. இது வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி ரிவர்ஸ் ஆகிடும். சவுத் வெஸ்ட் மான்சூன் எண்டாவது செப்டம்பர் 15, 2 வாரத்தில் முடிஞ்சிடும். ஓகேவா? முடிஞ்சிட்டு அப்படியே பொசிஷன் ரிவர்ஸ் ஆகும், சன்னுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகும். அதனால மேலே போன காற்று அப்படியே யூரன் அடிச்சு ரிவர்ஸ் ஆகும். அந்த டைரக்ஷனில் திருப்பி ரிவர்ஸ் டைரக்ஷனில் அடிக்கும். அதுக்கு பேர் நார்த் ஈஸ்ட் மான்சூன் பேர். 2வது சீசன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு பேர். ஃபர்ஸ்ட் போதிலே சவுத் வெஸ்ட் மான்சூன். அதில் எங்கே மழை பெய்யும்னா வெஸ்ட் கோஸ்ட், மேற்கு கடற்கரை ஃபுல்லாக மழை பெய்யும். பாருங்க, பாம்பே, சூரத், கீரத் எல்லாமே மழையில் மிதக்குது. நியூஸ் பார்த்தீங்களா இல்லையா? அந்த பக்கம் 2வது சீசன் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். இந்த பக்கம் ரிவர்ஸில் காற்றடிக்கும். இப்போ எங்கே மழை பெய்யும்னா ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு மழை பெய்யும், கிழக்கு கடற்கரை பக்கம் மழை பெய்யும். நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதி மழை பெய்யும். தீபாவளி பட்டாசு வெடிக்கும் போது ஒரு பக்கம் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும். மோடம்ஸ், தீபாவளி மோடம்ஸ் சொல்லுவாங்க. நம்மளுக்கு 2வது சீசன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் சொல்லுவாங்க. அந்த பருவ காற்றுகள் வந்து இந்தியாவுக்கு வருது இல்லையா, அது உலகத்தில் எங்கேயோ சவுத்துலேருந்து எங்கேயோ வருது ஆக்சுவலாக. வருஷம் அப்படி பீரியடிக்கலாக வருது. அந்த பருவ காற்றுகள் இந்தியாவுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் அந்த மாதத்தில் மழை வராது.
அந்த வருஷத்தில் மழை வராது இல்லையா, மான்சூன் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அப்போ மழை வராது ஆக்சுவலாக. ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து வறட்சி ஏற்படும். மழை வரலைன்னா வறட்சி, தண்ணி இல்லைன்னா விவசாயம் நடக்காது இல்லைங்களா, எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்தியாவில் ஃபுட் கிரைசிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, 1966 எக்ஸாக்ட்லி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் 5-year பிளான்ல என்ன ஃபோக்கஸ் கொடுத்தாங்க, செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் இந்த ஐஏடிபின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது தீவிர வேளாண்மை திட்டம் ஒன்று போட்டு 7 நல்ல பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எடுத்து ட்ரை பண்ணாங்க ஆக்சுவலாக. பாருங்க, அதில் தஞ்சாவூர் ஒன்று ஆக்சுவலாக 7 ஜோன் செலக்ட் பண்ணாங்க, 7 பிளேஸ் வந்து. உலக அளவில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பீரியட்ல அப்படின்னா, இந்த பசுமை புரட்சின்னு சொல்றோம் இல்லையா, இது சக்சஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து மெக்சிகோ கண்ட்ரி. மேப் பார்த்துருக்கீங்களா, மெக்சிகோ எங்களுக்கு தெரியும் இல்லையா, யூஎஸ்ஏக்கு கீழே, அமெரிக்காவுக்கு கீழே இருக்கிறது மெக்சிகோன்னு சொல்லுவாங்க. அந்த மெக்சிகோ கண்ட்ரியில் இதை வந்து அவங்க சக்ஸஸ் பண்ணாங்க. உலகத்திலேயே கிரீன் ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் பண்ணது மெக்சிகோவில். அந்த நாட்டுக்கு அதே ப்ராப்ளம், உணவு பற்றாக்குறை, என்ன பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணாங்க, அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. பாருங்க, ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு கொஸ்டினும் கேட்பாங்க டிஎன்பிசியில். இப்போ லேட்டஸ்டாக கூட கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. சால்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பாருங்க, மெட்ராஸில் என்ன இருக்குது சொல்லுங்க, மெட்ராஸில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு ஆக்சுவலாக, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம்னு மெட்ராஸில் இருக்கு. அதாவது இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. இன்ஸ்டியூட் ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க, குஜராத்தில் வந்து மரைன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஏதோ இருக்குன்னு கேட்டிருந்தாங்க போன எக்ஸாம்பிள், அப்போ அப்டேஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது என்னது, ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சொல்றது புரியுதா பாருங்க, நெல் ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு பேர். இதுக்கு நெல்லை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும், அவுட்புட் அதிகமாக வேணும், நல்லா கொண்டு வரணும், அதுக்காக ரிசர்ச் பண்ணுறாங்க. எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா, மணிலான்ற இடத்துல இருக்குது உலகில். மணிலா அப்படின்னு சொல்லுவாங்க. மணிலா எங்கே இருக்குது, பிலிப்பைன்ஸ் நாட்டு கேபிட்டல். அது பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய கேபிட்டல் மணிலான்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்குது ஆக்சுவலாக. அது இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இன்னொன்று பாருங்க, நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நம்ம இந்தியாவில். தேசிய நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா, கட்டாக் அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஆக்சுவலாக, ஒடிஷாவில், ஒடிசா ஸ்டேட்டில் கட்டாக் அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஆக்சுவலாக. தமிழ்நாட்டில் நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, ஆடுதுறை, தஞ்சாவூரில் ஆடுதுறைன்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கு. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. ஓகேவா. இந்த கிரீன் ரெவல்யூஷன் கான்செப்ட்லாம் போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு விவசாய அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் இருக்கு, தத்தான்னு இருக்காரு, எஸ்கே தத்தா அப்படின்னு பேர். அவர் பேர் தமிழ்நாட்டில் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார் அந்த ஃபீல்டில். அவர் வந்து புதுசாக ஒரு நெல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணார், ஐஆர்8 அப்படின்னு இதுக்கு பேர். ஐஆர்8 அப்படின்னு இருக்கு, ஐஆர்8ன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே பயங்கர ஃபேமஸ் அந்த வேர்ட், ஐஆர்8ன்னு சொல்லுவாங்க. ஐஆர்8னா என்ன அர்த்தம், நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய வெரைட்டி அப்படின்னு அர்த்தம். அதை அவர் கண்டுபிடிச்சி சக்ஸஸ் பண்ணார் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்8 நெல் வகை வந்து 5 டன் அவுட்புட் கொடுத்துதான். ஒரு டன்னுன்னா எவ்வளோ, 1000 கிலோ, 5000 கிலோ அவுட்புட் கொடுத்துதான். உரங்கள் இல்லாமலே சொல்றாங்க, உரமே போடாமலே 5 டன் அவுட்புட் கொடுத்துதான் ஒரு ஏக்கர்ல. இன்னும் சில இடத்துல நிலம் நல்லா இருக்கிற இடத்துல, இன்னும் நல்ல ஃபெர்டைல் லேண்ட்ல வந்து 10 fold அவுட்புட் வந்ததான், 10 மடங்கு. 100 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல 10 மடங்குன்னு 1000 ரூபாய், 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு அப்படியே டைரெக்டாக எவ்வளோ 1000 மடங்கு வந்து அவுட்புட் ஆக்சுவலாக. அந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணாங்க. அப்போ அதனால தான் பசுமை புரட்சி வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஐ திங்க் ஐஆர்8 அப்படின்றது நான் கடலக்காயில் பார்த்துருக்கேன், இந்த இதில் கடலைக்காய் இருக்கு இல்லைங்களா, அதில் ஐஆர்8னா அதில் இருக்கு ஆக்சுவலாக. அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி சக்ஸஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியாவில் கிரீன் ரெவல்யூஷன் பண்ணாங்க இல்லையா, அது என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக எம்எஸ் சுவாமிநாதன் நான் சொன்னேன் இல்லைங்களா, இறந்து போயிட்டார் 3 months முன்னால, நம்ம மெட்ராஸ்காரர், ரொம்ப கிரேட் ஜென்டில்மேன். அவரை இறக்குற அன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. யார் யார் என்னென்னவோ சாதனையெல்லாம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் என்ன சாதனை பண்ணியிருக்காரு, 50 வருஷம் ஃபீல்டில் இருக்கார் அப்படி சொல்றாங்க. பல வகையில் பல விஷயங்களை, சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்ணாரு, சுதந்திரத்துக்காக ஃபைட் பண்ணார், ஒவ்வொரு சாதனையும் சொல்றாங்க இல்லையா. இவருடைய சாதனை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சாதனை, எல்லாருக்கும் பசிச்ச வயிற்றுக்கு சோறு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழகா சொன்னாங்க. எல்லாருமே எல்லாம் கண்ணீர் வடிச்சாங்க. அப்துல் கலாம் இறந்தப்ப கண்ணீர் அடிச்சது மாதிரி இவருக்கும் கண்ணீர் அடிச்சாங்க. மக்கள் பசியால் வாடுறதுன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. இந்த ரோட்ல போறீங்க வரீங்க, பெக்கர்ஸ் உட்காந்துருக்காங்க இல்லையா, ஒரு 2 ரூபாய் 5 ரூபாய்க்கு ஒரு சின்ன குழந்தையெல்லாம் கை நினைச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு, கஷ்டமா இருக்குமா இருக்காதா. அந்த மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா, இருக்கிறாங்க தானே. அந்த மாதிரி இந்தியாவில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் மக்கள் அனைவருக்கும் சாப்பாடு கிடைக்க ஏற்பாடு பண்ண ஒரு ஜென்டில்மேன் அந்த எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்னு பேர். ஐ திங்க் அவர் பேரில் இப்போ அவார்ட்லாம் இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில்.
உலகத்துல வந்து அந்த கிரீன் ரெவல்யூஷன் பண்ணார் இல்லையா, அவர் பேர் வந்து நார்மன் போர்லாங் அப்படின்னு பேர். ஸோ ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் கேட்டால் அவர் தான் சொல்லணும். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு கேட்டால் எம்எஸ் சுவாமிநாதன் சொல்லணும். ஸோ நம்ம எம்எஸ் சுவாமிநாதன் அவரை கூப்பிட்டாரு மெக்சிகோவில் சக்ஸஸ் பண்ண, வாங்க இந்தியாவுக்கு வாங்க, எங்கள் நாட்டை விசிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி ஹியூஜ் பாப்புலேஷன் சாப்பாட்டுக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னு கூடும்போது அவர் வந்திருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்து எல்லா ஒர்க்கும் பண்ணாங்க. ஸோ 1965 இங்கே யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து இந்த ஹையல் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் ப்ரோக்ராமை அப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதிக வீரியமுள்ள விதைகள் இந்த ஸ்கீமை கவர்மெண்ட்ல அப்ரூவ் பண்ணணும் இல்லையா, அதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. பாருங்க 66 to 69 ஆனுவல் பிளான்ஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த ஆனுவல் பிளான் பீரியட்ல ரொம்ப டீப்பா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவுட்புட் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து பஞ்சாப். இந்த டேட்டா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க எல்லாம். பசுமை புரட்சி இந்தியாவில் செயல்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் வந்து பஞ்சாப். ஏங்க செயல்படுத்தினாங்க அப்படின்னா, நல்ல விவசாய நிலம். இந்த நிலத்துல சொல்லுவாங்க மண் அப்படின்னு சொல்லி ஜியோகிரபியில படிப்போம். ஜியோகிரபியில மண்ணுன்னு வகை படிப்போம். ரெண்டு மண் சொல்லுவாங்க பெரிய லெவல்ல. ஃபர்ஸ்ட் வந்து அலுவியல் சாயில் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா அலுவியல் சாயில்னா வண்டல் மண் அப்படின்னு சொல்லி பேர். ஆக்சுவலா 6 ஆற்றுப்படுகை அடியில் இருக்கு இல்லைங்களா, ஆத்துக்கு அடியில நைஸா வெள்ளை கலர்ல மண் இருக்குல்ல, சீஷோர்ல இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஆக்சுவலா அந்த மண். அந்த மண்ணில் எல்லாமே நல்ல விளையும், அலுவியல் சாயில்னு சொல்லுவாங்க. அது வந்து அங்கே ரொம்ப அதிகமாக இருந்தது பஞ்சாப்ல. ஏன் அதிகமாக இருந்தது? 5 நதிகள் ஓடுற இடம் பஞ்சாப். பஞ்சாப்னா என்ன அர்த்தம்? பாஞ்ச் ரிவர், 5 நதிகள் ஓடுற இடம் வந்து பஞ்சாப். அதனால வந்து அந்த நதி படுகைகளில் அந்த அலுவியல் சாயில் நல்லா இருக்கு. இன்னொன்று விவசாய வந்து நீர்ப்பாசனம் நல்லா இருக்கு. அங்கே பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 ரிவர் ஓடுது, பெரிய ரிவர். ஸோ நீர்ப்பாசனம் ரொம்ப நல்லா இருக்கு. நார்த் இந்தியாவில், நார்த் இந்தியா சூப்பராக இருக்கும். நார்த் இந்தியா ஃபுல்லாகவே பாருங்க. இந்த இந்த இமயமலை பகுதி இருக்கு இல்லையா, யமுனோத்ரி, கங்கோத்ரி, அங்கே இங்கே எந்த பக்கம் திரும்பினாலும் ஓடிக்கிட்டே இருக்கும், பெரிய பெரிய ரிவர்ஸ். நார்த் இந்தியா பீப்புள் கிஃப்டட். எங்கே வேணாலும் ஒரு டிப்பிங் போடலாம், நம்மளுக்கு தான் இங்கே தண்ணியே காணும். நார்த் இந்தியாவில் 2-3 பெரிய ரிவர் சிஸ்டம் படிச்சிருக்கோம் இல்லையா. சிந்து நதி அப்படின்னு ஓடுது, அது கொஞ்சம் இங்கே ஓடுது, முக்கால்வாசி பாகிஸ்தானில் ஓடுது. இன்னொன்று நம்மளுக்கு பெரிய நதி வந்து கங்கை சிஸ்டம், கங்கை நதி. ஒரு நாளுக்கு 20 கோடி பேர் ஹோலி டிப், இந்த ஹோலி டிப்பிங் பண்ணுறாங்க. கங்கை நதி ஓடுது இல்லைங்களா, இந்த ஹோலி ரிவர்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து புண்ணிய நதி. அதில் ஒரு டைம் நீங்கள் முங்கிட்டீங்கன்னா உங்கள் பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஐதீகம். அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாம் போகிற வழி எல்லாமே காட் வச்சுருக்காங்க, சாமி கோவில், இந்த உருதுராட்ச கோட்டை, அது இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை, கோடி கோடியாக போகிறாங்க வராங்க. வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் அப்படி, இந்த நதி போகிற வரைக்கும். இன்னொன்று பிரம்மபுத்திரா ரிவர். 3 பெரிய ரிவர் சிஸ்டம் நார்த் இந்தியாவை டேக் கேர் பண்ணுது. ஸோ நார்த் இந்தியா வந்து சவுத் இந்தியா கம்பேர் பண்ணும்போது விவசாயத்தில் வந்து நல்லா இருக்குது. மழை இல்லைனாலும் அங்கே பிரச்சனை இல்லை, அந்த நதிகள் ஃபீட் ஆகுது. ஆனால் சவுத் இந்தியாவில் மழை தண்ணி வந்தால் தான் ஃபீட் ஆகும், இல்லை ரொம்ப ரிஸ்க் நம்மளுக்கு. அப்படி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ பஞ்சாப்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹரியானா, வெஸ்டர்ன் யூபி, இந்த 3 இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க. முதல்ல ட்ரை பண்ணது எதுல? வீட்டில். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வீட், கோதுமையில். ஓகேங்களா? பஞ்சாப்ல என்ன அதிகமாக விளையும்? கோதுமை அதிகமாக விளையும். பஞ்சாப்ல ரைஸ் விளையாது, ஏன்னா ரைஸ் விளையிறதுக்கு ஹீட் அதிகமாக வேணும். அது 27 டிகிரி செல்சியஸ் கான்ஸ்டன்ட் ஹீட் இருந்தால் தான், ஆவரேஜாக இருந்தால் தான் இந்த நெற்பயிர் வந்து நிற்கும். நெற்பயிருக்கு பேரே வந்து கோடைகால பயிர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது கோதுமைக்கு குளிர்கால பயிர்னு பேர். நார்த் இந்தியாவில் வந்து மிக முக்கியமான உணவு பயிர் வந்து வீட். சவுத் இந்தியாவில் வந்து நெல். ஜியோகிரபியில் படிக்கும்போது அது ஏன் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் நான், சரிங்களா? ஜியோகிரபிக்கெல்லாம். ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் வீட் அப்படின்னு சொல்லி ஹரியானாவில் கர்னால் அப்படிங்கிற இடத்துல வந்து வச்சிருக்காங்க. வீட்டுக்கு இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க. இன்னும் நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக மிக முக்கியமான உணவு பயிர். நம்ம கூட சவுத் இந்தியாவில் கூட லஞ்சில் ஃபர்ஸ்ட் சப்பாத்தி தானே சர்வ் பண்ணுறோம். அதான் நம்ம இங்கேயும் சாப்பிடும்போது என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் 2 சப்பாத்தி போட்டு தான் ரைஸ் போடுறாங்க. ரொட்டி தானே சாப்பிட்றோம். ரொட்டி வந்து என்னது ஹைட்ரோ கார்பன் கம்மின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோ கார்பன் என்னது? கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மி ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஹெல்த் சொன்னாங்கன்னாக்க ரைஸ் சாப்பிட்றத விட ரொட்டி சாப்பிடுங்க பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம டெல்லிக்கு போய் ரொம்ப அவசரப்பட்டோம். இங்கேருந்து போனோம் ஃபர்ஸ்ட் நாள், எங்கே திரும்பினாலும் ரைஸே கிடையாது, ரொட்டி தால் அப்படின்னு சொன்னாங்க. ஹோட்டல் பயங்கர க்ரௌடாக இருந்தது. ₹1 ஒரு ரொட்டி, ஒரு 10 ரொட்டி போய் சாப்பிட்டோம். அங்கே அப்படிதான் இருந்தது. ஆக்சுவலாக நம்மளுக்கு செட் ஆகலை. ஏதோ ஒரு வாரம் ரொம்ப பஞ்சர் ஆயிடுச்சு ஹெல்த். ரொம்ப முடியல நம்மளுக்கு. நீங்கள் சாப்பிட்டு பழக்கம் இல்லையா, சாப்பிட முடியல. ஒரு 10 நாள் கழிச்சு ரொம்ப அவசரப்பட்டேன் எனக்கு ஃபிசிக்கலாக. அப்புறம் போயிட்டு ஒரு உடுப்பி ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக ட்ரெயின் வர்ற வரைக்கும் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன்.
ஒரு உடுப்பி ஹோட்டல், ஒரு நாயர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு நமக்கு இந்த ரைஸ் ஐட்டம்லாம் போடுவார், பக்கத்தில் பார்த்து சாப்பிட்டோம், நம்மளுக்கு செட் ஆகல. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல் நிலையம் சொன்னோம் இல்லையா, அதில் புதுசாக ஒரு வெரைட்டி கண்டுபிடிச்சாங்க, ஆடுதுறை 36 ADT 36 ஒரு நெல் ரகம், நல்ல அவுட்புட் வந்ததா சொல்லி சொல்றாங்க. இந்த கிரீன் ரெவல்யூஷனை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க பாருங்க. பாருங்க அது நம்மளுக்கு என்ன பண்றது, முன்னெல்லாம் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா பசுமை புரட்சி என்ன அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கேட்பாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்குறாங்க. 4 ஸ்டேட்மெண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாமில் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அங்கே யூபிஎஸ்சியில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு எக்ஸாம் எழுதுறோம், இங்கே ஆஃப்டர் வந்து விஓக்கு எக்ஸாம் எழுதுறோம். எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்கு. ஸோ கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன பார்த்தோம் இல்லையா. பாருங்க, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன் சொன்னோம் இல்லையா, அதோட சிறப்பு கூறுகள் என்ன, அதை பற்றி நான் ஹைலைட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல்ல வந்து யூஸ் பண்ணது வீட், ரெண்டாவது ரைஸ் அப்படின்னு பார்த்தோமா. அந்த ஸ்கீமுக்கு என்ன பேர், ஹை ஈல்ட் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ், அதிக வீரியமில்ல விதைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த கிரீன் ரெவல்யூஷன் இந்தியாவில் வந்து மெக்சிகோவில் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணும் பொழுது அந்த அளவுக்கு அவுட்புட் இங்கே இந்தியாவில் வரல. இந்திய மண்ணில் அதை கொண்டு வந்து செயல்படுத்தும் பொழுது எக்ஸாக்ட் அவுட்புட் ஸ்டார்டிங்கில் வரல. சரியா, அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை இங்கே ஆட் பண்ணாங்க, இந்தியாவில் செயற்கை உரங்களை ஆட் பண்ணாங்க. சரிங்களா, அந்த ஆட் பண்ண பின்னால அவுட்புட் வந்தது. மெக்சிகோவில் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனை கொண்டு வந்து டெக்னாலஜி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்திய மண்ணில் அந்த அளவுக்கு அவுட்புட் வரலை. அதனால என்னென்ன கொஞ்சம் டெஃபிஷியன்சி இருக்கிறதா ஃபீல் பண்ணாங்க. ஸோ செயற்கை உரங்கள், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், செயற்கை உரங்கள், அந்த ஃபெர்டிலைசர்ஸ் சொன்னால் உரங்கள், அது 2 இருக்கு ஆக்சுவலாக, இயற்கை உரம் செயற்கை உரம். இந்த இலை மக்கு காஞ்ச சருகெல்லாம் எடுத்து போடுவாங்க, அதுக்கு பேர் இயற்கையாக போடுறது. இது கெமிக்கல் போடுறது, கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணாங்க. ப்ளஸ் என்ன பண்ணாங்க, பெஸ்டிசைட்ஸ். பெஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், அந்த பூச்சி கீச்சி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. ஜெர்மிசைட்ஸ்னா என்ன சொல்றோம், ஜெர்ம்ஸ். இந்த பார்த்தீனியம் இருக்குல்ல, பார்த்தீனியம் செடி, அது பக்கத்துல இருந்தா ஏதோ ப்ராப்ளம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லாம போயிடும், நம்ம ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜெர்ம்ஸ். அடுத்து ஹெர்பிசைட்ஸ், அது சம்மந்தப்பட்ட தாவரங்கள், ஆகாத தாவரங்கள். அடுத்து வீடிசைட்ஸ்னா களைக்கொல்லிகள், தேவையில்லாத களைக்கொல்லிகள். பாருங்க, தர்கா ஏரி பக்கம் போனீங்கன்னா சூப்பரா இருக்குது, கோல்ட்ஸ் கிரவுண்ட் கூட அப்படி பார்த்துருக்க மாட்டீங்க, பளிச்சுன்னு பச்சையா இருக்குது. யாராவது தெரியாம உள்ள போனாங்கன்னா ஏரி அது ஃபுல்லா கிரீனா கவர் ஆயிருக்கு. மேல ஆகாய தாமரை ஃபுல்லா கவர் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் கவர் ஆயிருக்கு. லாஸ்ட்ல மட்டும்தான் தண்ணி தெரியுது. புதுசா வேணா வர்றவன் என்ன அழகா இருக்கு கிரவுண்டுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனான்னா 25 அடி ஆழ ஏரி அது வந்து அந்த மாதிரி படர்ந்துருக்கு ஆக்சுவலா வந்து. ஸோ அதை வந்து இந்த வீடி சைட்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஆக்சுவலா. இன்னொன்னு என்ன சொல்றாங்க பாருங்க, நீர்ப்பாசன திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை இம்ப்ரூவ் பண்ணாங்க, எல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் போட்டாங்க ஆக்சுவலா. அதை எங்கெங்கெல்லாம் டேம் கட்ட முடியுமோ, கால்வாய் கட்ட முடியுமோ, வெட்ட முடியுமோ அதில் வெட்டிக்கிட்டு விவசாயத்தை வந்து பெருக்குனாங்க. அதுக்கு ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் அப்படின்னு பேர், தெளிப்பான் பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர்ல. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாத்தி கட்டி அப்படியே ஃபுல்லா தண்ணி விடுவாங்க. இப்ப தண்ணி இல்லை, அதனால என்ன பண்ணாங்க, தண்ணியை பைப்ல கொண்டு போய் அந்த செடி கிட்ட செத்துறாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சுத்தி சுத்தி அடிக்குது ஆக்சுவலா. அந்த செடி உயிரோடு இருக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை மட்டும் சும்மா அப்படி தெளிக்குது, அப்படிதானே விடுறாங்க. இப்ப முன்னெல்லாம் பாத்தி கட்டி தண்ணி விடுவாங்க விவசாயத்துல வந்து. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, நம்ம ஆளுங்க கம்ஃபர்ட் ஆயிட்டாங்க, கொளுத்து போயிடுச்சு, பிரச்சனை இல்லை, சாப்பாடு ரெடியாச்சு, மூட்டை மூட்டையாக வந்து ஸ்டோர் ஆகுது. அப்போ அதை ஸ்டாக் பண்ணுறதுக்கு இடம் வேணும். அப்போ என்ன ஆரம்பிச்சு கொண்டு வந்தாங்க தெரியுமா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு 1965 கொண்டு வந்தாங்க. FCIன்னு சொல்லுவாங்க, FCI அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ விவசாயத்துல எல்லாம் முடிச்சு ப்ரொடக்ட் பண்ணி எடுத்து மூட்டை மூட்டை எடுத்து வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணாங்க. இந்திய உணவு கழகம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, பஃபர் ஸ்டாக் பாலிசின்னு கவர்மெண்ட்ல ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்திய மக்களுக்கு தேவையான 3 மாசத்துக்குரிய ஸ்டாக் அதில் ஸ்டாக் பண்ணுவாங்க. அது குறிப்பா வந்து வீட், ரைஸ் 2, மற்றதெல்லாம் சின்ன ஐட்டம், முன்ன பின்ன மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ மக்களுக்கு கரெக்டாக சாப்பாடு போகணும்ல, போகணுமா இல்லையா. சரி, உங்க வீட்டை பத்தி பேசுவோம். உங்க வீட்டுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கா, இருக்கணுமா இல்லையா, இருந்தா நல்லதா இல்லையா, இருந்தா நல்லது. அந்த மாதிரி இங்க வந்து ஃபுட்டு பேக்கப் வச்சிருக்கிறாங்க கண்ட்ரியில. அதுல வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எல்லாமே. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. இப்போ குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு பேர். விவசாயி வந்து விவசாயம் பண்றான், போடுறான், எடுக்கிறான், அவனுக்கு வந்து அந்த விளைச்சல் வருது இல்லையா, விளைச்சல் வந்து மார்க்கெட் கிட்ட கொண்டு போய் விற்கும்போது விலை கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் எதிர்பார்க்கறது 1 கிலோ 50 ரூபாய்க்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 20 ரூபாய்க்கு தான் சேல் ஆகுது அப்படின்னா அவனுக்கு போட்ட எஃபர்ட்ல லாஸ் ஆயிடுவான் இல்லையா. அந்த லாஸ் வராம பாத்துக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு பேர் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு பேர், குறைந்தபட்ச ஆதார விலை.
கவர்மெண்ட் என்ன சொல்லும், மார்க்கெட்ல 50 ரூபா போகுது, நான் 40 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்ப்பா, நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி விவசாயிக்கு அஷ்யூர் பண்ணுது. கவர்மெண்ட் வாங்கி என்ன பண்ணுதுன்னு அடுத்த ஸ்டெப் அது சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலா. அப்புறம் என்ன பண்ணாங்க, பிடிஎஸ்னு இருக்கு, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இப்போ உணவு ஸ்டாக் பண்ணிட்டாங்க, ஸ்டோர் பண்ணிட்டாங்க, பஃபர் ஸ்டாக் பாலிசி வச்சிருக்கிறாங்க. இப்போ மக்களுக்கு ஃபுல்லா வந்து சாப்பாட்டுக்கு வழி செய்யணும். ஓகேங்களா? பல்லுக்கிறவன் பட்டாணி சாப்பிட்றான், ஐ மீன் காசு இருக்கிறவன் மார்க்கெட்ல போய் 75-80 ரூபா கொடுத்து ரைஸ் வாங்கி சாப்பிட்றான். அந்த விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவோம்ல, ஒரு 35-40% இருக்காங்க இல்லையா, அன்னாடம் காட்சிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சேரிகள் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்றது, அவங்களுக்கு பேர் தான் என்னது, பிலோ பாவர்ட்டி லைன். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி கவர்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு போட்டு ரேஷன் கடைங்க மூலமா அவங்களுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியா உணவு தானியங்களை சப்ளை பண்றாங்க. ஒரு ஆளுக்கு இவ்வளவு கணக்கு, ஐ திங்க் 25 கிலோ 30 கிலோ உணவு தானியங்கள் ஒரு ரேஷன் கார்டுக்கும் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாங்குறாங்க. ஒரு சிலர் வாங்குறது இல்லை, ரேஷன் பொருள் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, ரைஸ் நல்லா இருக்காது, சுகர்ல பார்த்தா கல் மண்ணு தான் சேர்ந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இப்போ என்ன பண்றாங்கன்னா, தே ஸ்டில் யூஸ், சிக்கனமா வாழ்றவங்க சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வாங்கி யூஸ் பண்றாங்க ரேஷன் கடையில. அடுத்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், கொஞ்சம் நல்லா கவனிக்க பாருங்க சொல்றதெல்லாம். இப்ப கிராமப்புறம் விவசாயம் டெவலப் ஆச்சு, கிரீன் ரெவல்யூஷன் அக்சஸ் சொன்னோம் இல்லையா, அதுல வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், கடன் வசதிகள். இப்ப பாருங்க 10 ஏக்கர் லேண்ட் இருக்கு அவனுக்கு, ஆனா 1 ஏக்கர்ல தான் போட காசு இருக்குது, இன்னும் 9 ஏக்கர்ல போட காசு இல்லை. நீங்க கடன் கொடுத்தா என்ன பண்ணலாம், வாங்கி போட்டு தைரியமா நின்று இறங்கி ஒர்க் பண்ணி விளைச்சலை எடுத்துட்டு இவன் ஒரு ஷேர் எடுத்துக்கலாம், கடனை அடைச்சிடலாம். அப்பதான் டெவலப் பண்ண முடியும். அந்த மாதிரி கடன் வசதிகள் அவங்களுக்கு தேவை. அப்பதான் வந்து இந்திரா காந்தி அம்மா பீரியட்ல கேட்கும்போது வங்கிகள் வந்து விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க முன் வரலையாம். விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க முன் வரலையாம். இப்போ டாடா கம்பெனியில் டைட்டன்ல ஒர்க் பண்றாங்கன்னா சேலரி பக்காவா வரும், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறீங்கன்னா பக்காவா வரும், உங்களை நம்பி கடன் கொடுப்பாங்க, இப்போ காசு திரும்ப வரும். விவசாயம் நம்பி எப்படி கடன் கொடுக்கறது, எல்லாமே அப்போ இருந்தெல்லாம் பிரைவேட் பேங்க்ஸ் ஆக்சுவலா, நான் சொன்னேன் இல்லையா. அதனால நோ ஒன் கேம் ஃபார்வர்ட் டு கிவ் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் டு தி ஃபார்மர்ஸ். இந்த அம்மா சொல்லி பார்த்துட்டு கேட்கல. அடுத்து என்ன பண்ணிருக்கு, போல்டா ஒரு ஸ்டெப் எடுத்தான், நேஷனலைஸ் பண்ணிடுங்க, கவர்மெண்ட் செக்டர்ல எடுத்துருங்க, எல்லாம் கவர்மெண்ட் தான் எல்லாமே, 100% கவர்மெண்ட். இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டீங்களா, இந்தியா பாகிஸ்தான் வார் வந்தது இல்லையா, அந்த ஒரு 4 நாள் பார்த்தீங்களா, நியூஸ் பார்த்தீங்களா, இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு சண்டை வந்த 4 நாள்ல டக் டக் டக்குன்னு டிராஸ்டிக்காக ஸ்டெப் எடுத்தாங்க. பாகிஸ்தான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, எவ்வளோ கேவலமாக கொண்டாங்க, தப்பு இல்லையா? அது வந்து கொள்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. இவன் தீவிரவாதி அவன் தீவிரவாதி இல்லை, இவன் போலீஸ் அவன் போலீஸ், அவங்க செத்தா பரவாயில்ல. ஒரு பிக்னிக் போற இடத்துல வந்து அவங்க பொண்டாட்டி முன்னால அவங்க சுட்டா என்ன அர்த்தம், என்ன லாஜிக் இருக்கு அதுல, தப்பா இல்லையா ஆக்சுவலா? உடனே என்ன பண்ணாங்க, சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ஸ்டாப் பண்ணுவோன்ட்டார் போல்டா. சிந்து நதி நீர் ஒப்பந்தம்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கு ஆக்சுவலா, அந்த மக்களுக்கு தண்ணியே அதுதான் ஆக்சுவலா. இண்டஸ் ரிவர் நம்ம இந்தியா மூலமா தான் போகுது, இந்த பக்கம் மானசரோவர் ஏரியால ஸ்டார்ட் ஆகி இந்தியா மூலமா தான் ஜம்மு காஷ்மீர் வழியா தான் போகுது, பாகிஸ்தானுக்கு நம்ம பார்டர் தாண்டி தான் போகுது. அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கோம், நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம், வழக்கமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம விஷயம் என்ன வேணா பண்ணலாம், நம்ம தான் வந்தர வாழ வைக்கும் பூமி, பீஸ் லவிங் கண்ட்ரி இல்லை. அதனால சிந்து நதி ஒப்பந்தம் போட்டு 1960 போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்குள்ள ஓடுது இல்லை, அதுல வந்து 20% வாட்டர் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், 80% வாட்டர் உங்களுக்கு தரோம்னு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுல அந்த பிரகாரம் சிந்து நதி நீர் வந்து நம்மளை தாண்டி தான் பாகிஸ்தானுக்கு போகுது. பாகிஸ்தானுடைய உயிரே சிந்து நதி தான், இண்டஸ் ரிவர் வாட்டர் தான், பாகிஸ்தான் லைஃப் லைனே இண்டஸ் வாட்டர் தான். இவ்வளோ கேவலமாக மிஸ்பிஹேவ் பண்ணாங்க இல்லையா, அன்னைக்கு பக்காவாக டிராஸ்டிக் ஸ்டெப் எடுத்தாங்க கவர்மெண்ட்ல, போல்டு ஸ்டெப், யாருமே எடுக்க மாட்டாங்க, இண்டஸ்ட்ரீட்டை வந்து கேன்சல் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. அந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா இந்திரா காந்தி அம்மா அப்போ இருந்தாங்க. ஸோ பேங்க்ஸை அப்போ தான் நேஷனலைஸ் பண்ணாங்க. நம்ம நேற்று படித்தோம் இல்லையா, ஆமாம் 1969. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ பேங்க் சொன்னோம், 14 பேங்க். அடுத்து 1980 6 பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்ணாங்க. ஸோ 1976 இதன் விளைவாக என்னாச்சுன்னா, உணவு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவடைந்தது. அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சாப்பாட்டை நம்ம நாட்டிலேயே நம்மளால உருவாக்கிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது. இந்த கிரீன் ரெவல்யூஷன் பண்ணோம் இல்லையா, இதுல அச்சீவ் பண்ணது என்ன அச்சீவ் பண்ணோம், இப்போ பார்த்தது ஓவரால் சினாரியோ பார்த்தோம், என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, கிரேட் அச்சீவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னது, செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன், உணவு உற்பத்தியில தன்னிறைவடைந்தோம், வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்பா இனிமே கையேந்த வேண்டிய நிலைமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன சொன்னோம், வீட் அண்ட் ரைஸ் அவுட்புட் 250% வந்தது. 250% புரிஞ்சுக்க முடியுது இல்லையா, இல்லையா? 10 to 15%னாவே பெரிய விஷயம். 250%, 2.5 மடங்கு அவுட்புட், 3 மடங்கு அவுட்புட், ஒரு ஏக்கர்ல வந்து 3 மடங்கு அவுட்புட். அப்ப எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாம் வெல் ஆஃபா ஆயிட்டாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை கிடைச்சது, எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக கிடைச்சது. இப்போ இந்த விவசாயத்துறையில் ஈடுபட்டிருக்காங்கல்ல, டெவலப் பண்ணாங்கல்ல, அங்கே எல்லாம் தொழில் கிடைச்சிருக்குல்ல, வேலை வாய்ப்பை பெருக்கியிருக்காங்க ஆக்சுவலா.
பாவர்ட்டி ரெடியூஸ் ஆச்சு. ஓகேங்களா? கிராமப்புறங்களில் வந்து ஏழ்மை வறுமைன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து குறைஞ்சது. ஆக்சுவலாக குறைஞ்சது, கிராமப்புறங்களில் குறைஞ்சது. இன்னும் கூட சில பேர் இப்பெல்லாம் கிராமப்புறங்களில் நல்லாவே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னும் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்கிறாங்க. அல்ட்ரா மாடர்ன் ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்குது, ஸ்டில் கிராமப்புறத்தில் இருக்கிறாங்க. எனக்கு பார்த்தாவே என்ன சொல்ல பொறாமையாக இருக்கு. தூய பால் குடிக்கிறாங்க, தூய வெண்ணெய் சாப்பிட்றாங்க, விவசாய பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த மாவு கீவு அரைக்கிறது கிடைக்கிறது எல்லாம் நேச்சுரலாக எல்லாம் பண்ணி சாப்பிட்றாங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்காங்க. ஒரு தாத்தா 76 வயசு ஆகுது, விட்டா பனைமரம் ஏறிடுவார், சின்ன பையன் மாதிரி இருக்கார் தாத்தா. அவங்க பையன் வந்திருக்காரு, ஆக்சுவலாக அவர் இப்படி இருக்காரு. அந்த தாத்தாவை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சுதாங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. நிலத்துல வந்து ஓடி ஆடி வேலை செய்யறாரு, அந்த காலத்து ஆளு எல்லா வேலையும் பார்க்குறாரு, சிட்டாட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த மாதிரி கிடைச்சா கிஃப்டட் அவங்களுக்கு. அப்போ அந்த தாத்தா ஃபேமிலி ஃபுல்லாக நல்லா பார்த்துக்குவார். அதை இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள்கள் அந்த இப்போ கூட கடைங்க இருக்கு எனக்கு தெரிஞ்சு, இயற்கையாக விளைஞ்ச பொருள்கள் கடை இருக்கு, இயற்கை வேளாண்மையில விளைஞ்சதுன்னு சொல்லி அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பெர் கேபிட்டா பாருங்க. ஆக்சுவலா ஸ்டார்வேஷன் டெத்ன்னு சொல்றோம் இல்லையா, விவசாயிகளுடைய பட்டினி சாவு, வாழ்வாதாரம் இல்லாம பட்டினி சாவு செத்து போறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கூட ரீசெண்டாக 7 இயர்ஸ் முன்னால பார்த்தேன். எல்லிக்கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, முடியல, என்னென்னமோ பண்ணாங்கன்னு கடைசியில் செத்து போயிடுறாங்க. ஒண்ணுமே இல்லை, இல்லை என்ன செய்யுது, செத்து போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. அது குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலா பெர் கேபிட்டா இன்கம் கொஞ்சம் அதிகமாச்சு. தலா வருமானம் சொல்றோம் இல்லையா, என்ன சொன்னோம்? பெர் கேபிட்டா இன்கம்னா டோட்டல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். டெவலப் ஆனதுனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆச்சு. பாருங்க, எல்லாருமே எந்த யுகத்தில் வாழ்றோம்? கையில் மொபைல் வச்சிருக்கிறோம். மொபைல் இருக்கா இல்லையா? உங்களுக்கு பயங்கர ப்ளஸ்ஸா பயங்கர மைனஸா? அது பயங்கர மைனஸ் தான் அப்படின்றீங்க. எனக்கு தெரிஞ்சு அதுலேயே மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அதுலேயே எல்லா வேலையும் பார்க்குறாங்க, எல்லாம் அதில் தான் பண்ணுறாங்க. அதான் என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக மகாத்மா காந்தி அங்கே தான் சொல்கிறார், சுய கட்டுப்பாடோடு இருங்கன்னு சொல்கிறார். தேவைக்கு யூஸ் பண்ணுங்க, தேவையில்லாமல் வச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம காலையில் இருந்து வந்து சும்மா இருக்க மாட்டாங்க போட்டு அழுத்துறது. முன்னெல்லாம் எங்கேயா வெயிட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, வெயிட் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்? ஏதோ உட்காந்துருப்போம், பக்கத்தில் பேசுவோம், என்ன போவோம். இப்போ வெயிட்டிங் அப்படின்னா என்ன எடுத்து கையில் மொபைல் எடுத்துப்போம், நோண்டிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ப்ரெஷர் வேறு. என்ன ப்ரெஷர்? ஒருத்துக்கும் ஒரு ப்ரெஷர். உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அந்த மைண்டு ஓடிக்கிட்டு இருக்கும். துணி துவைக்கணும், அதை பண்ணி இதை பண்ண அப்படி ஓடிட்டு இருக்கும். அவங்க என்ன ஓட்டங்கள் ஃபுல்லாக ஓடும். அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக எடுத்து அந்த மொபைல் அடிச்சு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கும். ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அசோசியேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகிருக்குது, விவசாயம் நல்லா டெவலப் ஆச்சு, இம்ப்ரூவ் ஆச்சு. அது சார்ந்த தொழில்கள் இருக்கு இல்லைங்களா? பாருங்கள், ஃபெர்டிலைசர் ஃபேக்ட்ரிஸ், உர தொழிற்சாலைகள் அதிகமாகத்தான் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு தூத்துக்குடியில் ஸ்பிக் தொழிற்சாலை, ஸ்பிக் உர தொழிற்சாலை இருக்குது. மோட்டார் பம்ப் இருக்கு இல்லைங்களா, தண்ணியெல்லாம் இறக்குது இல்லையா, அதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாச்சு. ஐ திங்க் எங்கள் மோட்டர் பம்ப் சிட்டி எங்கன்னு சொல்லுவாங்க? கோயம்புத்தூர். வெட் கிரைண்டர் சிட்டி, மோட்டர் பம்ப் சிட்டி கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் சைடு போயிருக்கீங்க? கோயம்புத்தூர், வால்பாறை, பொள்ளாச்சி சூப்பராக இருக்கும், இடம் கிளாஸாக இருக்கும். இங்கே இந்த மாதிரிலாம் இல்லைன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. ஆனால் இண்டஸ்ட்ரி இருக்குங்க, இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஃபார்வேர்ட் என்ன வேணும் எல்லாமே இருக்குது. இயற்கையாக இருக்கிறது அங்கே இல்லை, ரொம்ப லீஸ்டாக இருக்குது. இவ்வளோ ப்ரெசன்ஸ் இல்லை. என்ஹெச் ஃபெசிலிட்டி, ஏர்போர்ட்டு, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லை, லீஸ்டாக இருக்கு. ஆனால் அது இன்கம் அவ்வளோவா இல்லைன்னு சொல்கிறேன். ஊர் பக்கம் இருந்தால் என்ன ஒரு மேக்ஸிமம் ஒரு ஆள் ஏர்ன் பண்ண முடியும், ஒரு சேலரி. இண்டஸ்ட்ரி அவ்வளோதான், சின்ன இண்டஸ்ட்ரி தான் இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது? இங்கேருந்து 80 கிலோமீட்டருக்கு இண்டஸ்ட்ரி தான். பெங்களூர் இருக்கிறதுனால, ஒசூர் இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரி ஜாஸ்தியாக இருக்குது. இதே உள்ள கிராமப்புறங்களில் போனீங்கன்னா அவ்வளோவா ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகுது. கூட்டுறவு நடவடிக்கைகள், அந்த என்னது கூட்டுறவு சங்கங்கள், லோன் ஃபெசிலிட்டிஸ், நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆக்சுவலாக கிரீன் ரெவல்யூஷனில் ப்ராப்ளம்ஸ் இருந்ததா? சைட் எஃபெக்ட்ஸ், ஓகேங்களா, குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா இருந்தது. குறைகள் எல்லாம் எப்போ இருக்காது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் என்னது? தண்ணி பற்றாக்குறை அதிகமாக இருந்துச்சான், தேவையான தண்ணி இல்லை, நீர்ப்பாசன திட்டங்கள் செஞ்சு கிஞ்சி வச்சும் கூட பத்தலை. இப்போ கூட பாருங்க, கரண்ட் எவ்வளவோ தேவை, ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கு இல்லையா, அப்பப்போ பவர் கட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். ஏன் கரண்ட் அதிகமாக? எல்லாமே கரண்ட் தான், பவர் இல்லாமல் உட்கார முடியாது. இன்டர்நெட் இல்லாமல் ஒரு 2 ஹவர்ஸ் இருப்பீங்களா? நெட் இல்லாமல் பவர் இல்லாமல் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்க முடியுமா? மண்டையை பிச்சுக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு நாள் ஃபுல்லாக பவர் இல்லாமல் இருக்க முடியுமா? ஏதோ ஆதி காலத்து மனுஷன் மாதிரி போயிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த செயற்கை உரங்கள் வந்து வாங்குறதுக்கு பணம் அதிகமாக செலவு பண்ண வேண்டியதாக இருந்ததும் அது ஒரு மைனஸ் பாயிண்டாக சொல்கிறாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க. ரிச் புவர் டிவைட் இன் ஃபார்மர்ஸ். விவசாயிகளுக்குள்ள வந்து பணக்கார விவசாயி, ஏழை விவசாயின்னு பேதம் பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சான். இந்த கிரீன் ரெவல்யூஷன் எங்கெல்லாம் செயல்படுத்தினாங்களோ அதை பண்ணவங்க எல்லாம் பணக்காரங்க ஆயிட்டாங்க ஊரில்.
டிராக்டர் வாங்கிட்டாங்க, டூ வீலர் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, நிலம் வாங்கிட்டாங்க, அப்படி டெவலப் ஆகிட்டாங்க. மற்றவங்க அப்படியே வழக்கம் போல் ஒன்றுமே இல்லை, விவசாயம் இருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? கிரீன் ரெவல்யூஷன்ல இன்வால்வ் ஆன விவசாயிகள் பணக்காரர் ஆகிட்டாங்க அந்த இடத்துல. ஆனால் மற்ற விவசாயிகளுக்கு ஒன்றும் இன்புட் இல்லை, அவங்க அப்படியே இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதில் ஏழை விவசாயி பணக்கார விவசாயின்னு பேதம் வந்திருக்கும் ஆக்சுவலாக. டெவலப் ஆகிட்டாங்க, அவங்க டெவலப் ஆகலை ஆக்சுவலாக. அதே மாதிரி பாருங்க, இந்த வீட் ரைஸ் தானே பண்ணோம், அதில் கோதுமை ரைஸ் தான் அதில் பண்ணோம். அதில் இருந்த விவசாயிகள் ஃபுல்லாக பணக்காரன் ஆகிட்டாங்க. மற்ற தானியங்கள் போட்டவங்க எல்லாம் பணக்காரனா ஆகலை. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாருங்க, ரீஜனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு எழுதிக்குவாங்க பாருங்க, ரீஜனல் இம்பேலன்ஸ். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் என்ன காஸ் பண்ணுச்சு அப்படின்னா ரீஜனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் கிரீன் ரெவல்யூஷன் பண்ணாங்களோ அங்கே நல்ல ஃப்ளரிஷ் ஆகிட்டாங்க, சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஆனால் மற்ற இடங்களில் சக்ஸஸ் ஆகலை. கிரீன் ரெவல்யூஷன் எவ்வளோ பண்ணாங்க? ஒரு 5% ஏரியாவில் தான் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சரில், சும்மா கணக்கு போட்டால். ஆமாம், 7 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் பண்ணாங்க. அது ஒரு 5% சம்திங் எடுத்துக்கோங்க. 95% அப்படியே தான் இருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தது, ரீஜனல் இம்பேலன்ஸ் காஸ் பண்ணுச்சு. ஒசூரில் வந்து சிப்காட் இல்லை, பெங்களூர் பக்கத்தில் இல்லை அப்படின்னா இந்த சிட்டி பேகேப்பள்ளி அச்செட்டிப்பள்ளி மாதிரி ஒரு ஓசூர் செட்டிப்பள்ளியாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஓசூர் டெவலப்ட் ஆகுது. நான் ஒசூருக்கு வந்த அன்னைக்கு 1989 வந்த அன்னைக்கு 2 பொட்டி கடை, 2 சிவப்பு கலர் டவுன் பஸ் நின்றுது ஒசூர் பஸ் ஸ்டாண்டில். பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பழைய பஸ் ஸ்டாண்ட், ஒரே சின்ன ரோடு, ஒசூர் மெயின் ரோடு அப்படி இருந்தது. ஊர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 1000 டைம்ஸ் வளர்ந்துருக்கு. அப்படி இருந்த ஊர் இது வந்து ஆக்சுவலாக. இந்த ரயில் ரோடு இருக்கு இல்லைங்களா, இந்த ரயில் ரோடு 7 மணிக்கு மேலே மனுஷன் கிராஸ் பண்ணவே மாட்டான், விசுவாசங்க தான் நடக்கும். அந்த அளவுக்கு இருட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். நான் இங்கே வீடு கட்டிட்டு வந்தப்பவே இந்த ரோடை கிராஸ் பண்ணி 7 மணிக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு இந்த ரோடு இல்லைன்னா அப்படி பக்கம் போகவே முடியாது, மெயின் ரோடு. எல்லாமே இப்படி இருந்தது. ஒசூர் வந்து இப்போ எங்கேயோ இருக்கு ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்சு புதுசாக வீடு வாங்குறவங்க 8 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயோ போய் வாங்கி போயிட்டு இருக்காங்க. அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது இங்கெல்லாம். அப்படி பார்த்தா அதை விட்டா இன்னும் அஃபோர்ட் பண்ண முடியாது, இன்னும் போகணும். அப்புறம் யானை காட்டுக்கு தான் போகணும். இங்கிருந்து அந்த கிளம்பங்கள்லாம் டெகிரிப்பட்ட ஓரத்தில் யானை காடெல்லாம் இருக்கு, அது வரைக்கும் லேண்டு போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரேட்டு, ரொம்ப ப்ராப்ளம். ஆனால் தெரிஞ்ச எல்லாம் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். பெங்களூர் ஒசூர் எங்கன்னே தெரியல, எல்லாமே ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக இது வர காடாக இருக்கிறது இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு பயங்கர ப்ளஸ். இமீடியட்டாக சாங்ஷன் பண்ணிடுவாங்க. எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ரோடு இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, பெரிய ஒரு சின்ன ஒரு ஏற்கனவே ஃபேக்ட்ரிஸ், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால டக்குன்னு வந்து பிஸ்னஸ் தொடங்கலாம், தொழில் தொடங்கலாம். பாருங்க, உதாரணத்துக்கு வந்து ராயப்பேட்டை ரோடு ஒன்றுமே இல்லை, ஜீரோவாக இருந்தது. இப்போ அது கிருஷ்ணகிரி ரோட விட பெரிய மெயின் ரோடு ஆயிடுச்சு. இப்போ ராயப்பேட்டை ரோடு அங்கே அப்படியே எவ்வளோ 10 மடங்கு ரேட் சொல்கிறாங்க, அந்தளவுக்கு போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ வேறு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கே வந்து உணவு தானியங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த உணவு தானியங்கள், பாரம்பரிய தானியங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. இப்போ கிரீன் ரெவல்யூஷன் என்ன பண்ணாங்க, புதுசு நல்ல பலன்னு வருது. ஸோ பழைய விஷயங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டோம் இல்லையா, அதனால பழைய பாரம்பரிய தானியங்கள் இந்த 2 தவிர, இந்த கோதுமை நெல் தவிர மற்ற தானியங்கள் இருக்குல்ல, பாசிப்பயிறு, அவரை, துவரை, என்னென்னமோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. காம்பீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த நெல் ஜெயராமன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பாரம்பரிய நெல் விதைகளை வச்சு சேவ் பண்ணாருன்னு சொன்னாங்க. இப்போ இருக்கிற தெரியல, ஒரு பேர் நெல் ஜெயராமன் ஒரு பேர் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் பாத்தீங்க சொன்னாக்க விவசாய முறைகள்ல மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த பசுமை புரட்சியினுடைய விளைவா விவசாய முறையில மாற்றங்கள் ஏற்பட்டது. சரி, சுற்றுப்புற சூழல் ஏதாவது அஃபெக்ட் ஆச்சா? அதுவும் ஆயிருக்குது. மண் வளம் கெட்டுச்சுன்னு சொல்றாங்க அந்த இடத்துல மட்டும். எதனால கெட்டுச்சுன்னு சொல்றோம்? செயற்கை உரங்களை யூஸ் பண்ணாங்க. செயற்கை உரங்களை யூஸ் பண்ணாங்க. சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி எல்லாம் தேங்குற மாதிரி ஆயிடுச்சான். அதுல மஸ்கிட்டோ எல்லாம் வர்றது, அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்தா. ஸோ லேண்டு, ஏர், வாட்டர் அதெல்லாம் பொல்யூட் ஆச்சுன்னு சொல்றாங்க. செயற்கை உரங்கள் யூஸ் பண்ணும் போது அப்படி ஆச்சுன்னு சொல்றாங்க. டிஃபாரஸ்டேஷன் காசு ஆச்சுன்னு சொல்றாங்க. காடுகள் அழிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப காடுகள் அழிக்கிறதுனா என்ன சொல்றோம்? டிஃபாரஸ்டேஷன். காடுகளை உருவாக்கணும்னா எஃபாரஸ்டேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரியா? உருவாக்குறதும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கணும், ஆனா அழிக்கிறது தான் அதிகமா இருக்கு. இன்ஃபேக்ட் காடுகள் இருக்கு இல்லைங்களா, அது சூப்பரா இருக்கும். அந்த ஊட்டி அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, ரிமோட் ஏரியாஸ்ல, ஃபாரஸ்ட் ஏரியாஸ்ல மரங்கள்லாம் எப்படி இருக்கும்? இயற்கையா இருக்கும், உயரமா இருக்கும், பியூரா இருக்கும். ஏற்காடு நல்லா இருக்கும், காத்து சூப்பரா இருக்கும், மலை மேல காற்று பியூரா இருக்குன்னா சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்றோம், போயிட்டு அது என்னது வாட்டர் பாட்டில் அது இதெல்லாம் கீழே எல்லாம் போட்டுட்டு வரோம். லாஸ்டா என்ன பண்ணாங்க, வாட்டர் பாட்டில் உள்ள அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு ஊட்டிலையும் கொடைக்கானலையும் சொன்னாங்க. ஒருபடி மேலே போய் என்ன சொன்னாங்க, எல்லாரும் டேக் போட்டுட்டு தான் வரணும், பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெஹிக்கிள் உள்ள வரணும்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்னைக்கு டேக் கொடுக்குறது, அவங்க என்னைக்கு வாங்குறது போடுறது. ஒரு இஷ்யூ வந்து தெரியுமா, அதாவது இவ்வளோ லிமிடெட் வெஹிக்கிள்ஸ் இந்த ரேட்டில் அலோவ் பண்ணுவோம்,
திருப்பதியில் டோக்கன் போகிற மாதிரி டோக்கன் போட்டு தான் கொடைக்கானலும் ஊட்டியும் வரணும்னு சொன்னாங்க. ஊட்டியில் கூட இடம் அதிகமாக இருக்குது. ஏறுற வழி 2, இறங்க வழி 2 இருக்குது ஊட்டியில். ரெண்டுமே நல்ல பெரிய பெரிய ரோடு ஆக்சுவலாக. ஆனால் கொடைக்கானல் ஏறுற ரோடு ஒரே ஒரு ரோடு, சின்ன ரோடு. இறங்குற ரோடும் ஒரே ஒரு ரோடு. அதனால் ரொம்ப ரிஸ்க்கு. அந்த மாதிரிலாம் சொல்லி அப்படி இப்படின்னு பண்ணி ப்ராப்ளம் ஆச்சு. அப்படி பண்ணால் அவங்க டூரிசம் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகும் இல்லையா? கண்ணம்னான்னு போவாங்க நம்ம ஆளுங்க அந்த டைமில் பீரியடில். ஸோ அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் கொடுத்தாங்களா? எஸ், ஆல்வேஸ் தெர் இஸ் எ ப்ராப்ளம், தெர் இஸ் எ சொல்யூஷன். பிரச்சனைன்னு ஒன்றது அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கா? அதுதான் சொல்யூஷன். சும்மா இருக்கிறதா சொல்யூஷன் அப்படி சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நேரம் சரியில்லை, ப்ராப்ளம்னா கடந்து தான் வந்தாகணும். ரஜினிகாந்த் சூப்பர் சூப்பர்னா சொல்கிறீங்க. ஒரு டைம் பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. காவேரியில் தண்ணி தரலன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் திட்டி விட்டாங்க தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? காவேரி இஷ்யூ ஒரு டைம் நடந்தப்ப ரஜினி இங்கே இருக்காரு. காவேரி இஷ்யூ கர்நாடகாவில் பண்ணுறாங்க. ரஜினி இங்கே வந்து நம்மளுடைய தானே தலைவர் சார், நம்மளுடைய ஒரு ஐக்கன் ஹீரோ இல்லையா? அவரை திட்டாங்க. நீ ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்னு தமிழ்நாட்டில் இருக்கேன்னு அங்கேருந்து திட்டுறாங்க எல்லாரும். அதுக்கு அவர் திட்டினாரு, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு. அதை ரஜினியை கார்னர் பண்ணாங்க ஒரு நாள். கர்நாடகாவில் ரொம்ப கறி பூசி வச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு செருப்பு எடுத்து அடிச்சு ரொம்ப ரொம்ப ராவடி பண்ணாங்க ரஜினியை. ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டார் சார் வந்து. ஒரு கடைசியில் கோவப்பட்டு சொன்னார், நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் கர்நாடகாவில் பிறந்தேன், அங்கேருந்து இங்கே வந்தேன், நான் அங்கே இருக்கிறேன், குரல் கொடுத்துட்டு இருக்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இஷ்யூ அவங்க பார்த்துக்குவாங்க, இதில் என்னுடைய ரோல் என்ன இருக்குன்னு சொல்லி பேசினார் கோவத்தில். ஏன் தப்பு என்ன அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக எல்லா மக்களுக்கும் நல்லது கெட்டதெல்லாம் வந்து தான் போகும். 7 ஒன்று இருக்குது, கண்டிப்பாக வந்துட்டு தான் போகும். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு தான் வரணும், அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க? கிரீன் ரெவல்யூஷனுக்கு சைட் இஷ்யூ வந்தது இல்லையா? மண்வளம் கெட்டுச்சு, கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, செயற்கை உரங்களை அவாய்ட் பண்ணிட்டு இயற்கை உரங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஆர்கானிக் ஃபார்மிங். இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங்னா இயற்கை வேளாண்மைக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸ், எஸ்பெஷலி கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒரு பாடி இருக்குது இன்டர்நேஷனல் லெவலில். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோன்லாம் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு பாடி WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக உலக வர்த்தக மையம் அப்படின்னு அதுக்கு பேர். அது வந்து வரவே முடியாது. ரொம்ப இஷ்யூவாக இருந்தது. பேசி 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 ஒரு 35 ரவுண்டு பேசியிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. அப்புறம் கடைசியில் போய் தொலைச்சிக்கிட்டு அதை கொண்டு வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இது ஏன் வர்றதுக்கு ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ குளோபலைசேஷன் ஒரு வேர்டு சொல்லிட்டு இருக்கோம் எல்லாருமே. குளோபலைசேஷனில் எதை என்ன வேணால் பண்ணலாம். இங்கேருந்து எதையா எக்ஸ்போர்ட் பண்ணலாம், சாப்பிடலாம், போகலாம். சில விஷயங்கள் ஓகே, சில விஷயங்கள் நாட் ஓகே. ஏழை நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயி உற்பத்தி பண்ணுறான் இல்லையா, அவனுக்கும் பணக்கார நாட்டில் இருக்கிற விவசாயி உற்பத்தி பண்ண மிஷின்ஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வச்சு அவனுக்கு இவனுக்கு சேர்ந்து காமனாக காம்பீட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? பயங்கரமான ப்ராடக்ட்ஸை லீஸ்ட் காஸ்ட்டில் கொடுக்க முடியும். நம்ம ஆளுங்க குறைந்த ப்ராடக்ட் தான் இருக்க முடியும். ஓரளவு காஸ்ட் வச்சு தான் விற்றா தான் அவங்களுக்கு சரி வரும். இது எப்படி ஈக்குவலாக கொண்டு வர முடியுமா? முடியாது. டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கும் தெர் இஸ் டிஃப்ரென்ஸ். அதனால பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக இது சரி வராதுன்னு அதனால தான் இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் 1/1/1995 கொண்டு வந்தாங்க WTO அப்படின்னு அதுக்கு பேர். ஓகேங்களா? யூபிஎஸ்சிக்கு அதெல்லாம் மெயின் நோட்ஸாக கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸில் வரும். இந்த WTO இருக்கு இல்லைங்களா, ஓகேவா? இந்த பாடியில் கொண்டு போய் இந்தியா சேர்ந்துச்சு. குளோபலைசேஷனோட இன்னொரு பாயிண்ட் அதை அதுக்கு சொல்கிறேன். உலகத்தில் இப்போ அந்த ஒரு பாடி இருக்கு ஆக்சுவலாக, WTO அப்படின்னு பேர். இந்த WTO இருக்கு இல்லைங்களா, அதில் இந்தியாவுக்கு ஒரு இஷ்யூ சொல்கிறாங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மார்க்கெட்டை எங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுங்க. காமனாக குளோபலைசேஷன் பண்ணிட்டீங்கல்ல, நீயும் ப்ரொடியூஸ் பண்ண நானும் ப்ரொடியூஸ் பண்ணவா, பார்த்துக்கலாம் காம்படிஷனில் அப்படின்றாங்க. நான் சொன்ன பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஏழை விவசாயி உற்பத்தி பண்ணுறதை காப்பீட் நிற்க முடியாது. நான் சொல்லியிருக்கேன்ல, கையில் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸுக்கும் மெஷின் மேட் ட்ரெஸ்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அதில் ப்ராப்ளம் ஆக்சுவலாக இந்தியாவுக்கும் அதுக்கும். ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் அதில் ப்ராப்ளம். அவங்கவுங்க பாயிண்டில் தான் பேசுவாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தீங்களா, எத்தனை பேர் அஃபெக்ட் பண்ணுவாங்க? இதில் எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகும்? பாவமா இல்லையா? பாவமா இல்லையா? இப்போ நம்மளாம் பாவம் ஆங்கிளில் பார்ப்போமா, காசு ஆங்கிளில் பார்ப்போமா? காசு பார்க்கலாம். இப்போ கடைசியில் போகும்போதே கோடி கோடி கொட்டிட்டா போகிறோம். ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா ஐயோன்னு நினைப்பீங்களா, சூப்பர் நினைப்பீங்களா, சூரியமா நினைப்பீங்களா? லாஜிக்காக பேசுங்க. ட்ரம்ப் அப்படி தான் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. நேற்றே இஷ்யூ ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலேருந்து எல்லா லீடிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாமே அமெரிக்காவுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஒரு பெரிய கண்டெய்னர் ஷிப்பில் இறால் ஃபேக்ட்ரியிலேருந்து போச்சான்.
ஒரு 30 கோடி 50 கோடின்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. அது யார்கிட்ட கொண்டு போய் விற்கிறது? அது அந்த தொழிலில் வேலை செய்கிற ஒரு 500 பேருக்கு யார் காசு தருது? இதில் என்ன ஆதாயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ப்ராப்ளம். அவர் ஒரு ஆங்கிள் ஏதோ சொல்லி வச்சிருக்காரு போல. அவர் ஏதாவது கஷ்டப்படுறாரா? அவருக்கு ஏதாவது தெரியுமா? பாருங்க, நேற்று இந்த பக்கம் இவங்க 3 பேர் சேர்ந்துருக்காங்க, கேள்விப்பட்டீங்களா? நரேந்திர மோடி, சைனாவுடைய பிரசிடென்ட் ஜி ஜின்பிங், விளாடிமிர் புட்டின். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டே மேன். புட்டின் ஒருத்தர் இருக்காரு. உலகமே ஒரு பக்கம் இருக்கிற ஒரு வார் நடத்திட்டு இருக்காரு பாருங்க. ரஷ்யா வந்து உக்ரைன் மேல வார் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு வகையில பார்த்தா உக்ரைன் மேல கொண்டுகிட்டு இருக்காரு. பல பேரை கொண்டு சாவடிச்சிட்டு இருக்காரு. ட்ரெயினை தூக்குறாரு, ஹாஸ்பிட்டல் தூக்குறாரு, சாவடிச்சிட்டு இருக்காரு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா கடுப்பாயிருங்க. நீங்க ரஷ்யாவுக்கு சொந்தமான ஆரிஜின் கொண்ட நாடு வந்து உக்ரைன். ரஷ்யாவுடைய பார்டர்ல ஓரமா இருக்கு. இதுக்கு முன்ன வந்து ஒன்றிணைந்த ரஷ்யாவில் அதெல்லாம் இருந்தது. ரஷ்யன் ஃபெடரேஷன் உடைஞ்சதுனால தனித்தனியா போயிட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அர்த்தம். அவங்க வந்து அந்த உக்ரைன் நாடு ரஷ்யாவுடைய ஆரிஜின்ல வருது. ஆக்சுவலா ரஷ்யா தான் பெரியப்பா சித்தப்பா மாதிரி அதுக்கு. என்னென்ன பண்ணாலும் வந்தாலும் போனாலும் இவங்க கூட தான் இருக்கணும். அதை விட்டுட்டு ரஷ்யாவுக்கு எதிரான நாடு வந்து அமெரிக்கா தலைமையில் இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா நேட்டோ நாடுகள் ஒன்று இருக்கு. 27 கண்ட்ரிஸ் இருக்காங்க அதுல. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல நேட்டோ நாடுகள், அதுல வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அந்த நேட்டோன்னா என்ன அப்படின்னா, அந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய 27 நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாட்டு மேல ஒருத்தன் கை வச்சாலும் 27 நாடு சேர்ந்து ஆப்போசிட் பார்ட்டி அட்டாக் பண்ணும். இதான் லாஜிக். அதுல அது வந்து மிலிட்டரி அலையன்ஸ் சொல்லுவாங்க. இங்க வந்து சித்தப்பாவை விட்டுட்டு ஏதோ ஒருத்தங்கிட்ட போய் நான் வந்து நேட்டோல போய் சேர்றான். யாரு? உக்ரைன். உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கின்னு ஒருத்தர் ஒரு ராங் ஸ்டெப் எடுத்துட்டு அவசரப்பட்டு இருக்காரு. நான் சொன்னது புரிஞ்சுதான் உங்களுக்கு புரியுற மாதிரி எசன்ஸ் சொல்லியிருக்கிறேன். இவங்க கூட தான் அட்டாச்சு ஆரிஜின். இப்போ என் பையன் வந்து எவனோ ஒருத்தன் கூட்டு போனா நான் என் மனசு எப்படி துடிக்கும், எப்படி இருக்கும்? அதை தான் இப்போ வந்து புட்டின் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க சும்மா பார்க்குறவங்க பார்வைக்கல, விஷயம் இதுதான். விடுவார், அவர் சரை கடுப்புல இருக்காரு உக்ரைன். இவங்க எல்லாம் நிறுத்த சொல்றாங்க வார. என்ன சொல்றாங்க? அவங்க நேட்டோவில் போய் சேர்றாரு. அவர் நீ வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, டெம்ப் பண்ணிட்டாங்க, போறேன்ட்டாரு. விடுவார், அவரை வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது 1/4 ஆஃப் த கண்ட்ரிக்குள்ள போயிட்டாரு இப்போ புட்டின். உலகத்தையே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து புட்டினுக்கு உண்டு. ஓகே, உலகத்தை அழிக்கிற அளவுக்கு பாம்ஸ் வச்சிருக்காராம். ஒரு செகண்ட் டென்ஷன் உலகத்தையே அழிச்சிருவான். ரஷ்யா அவ்வளோ வச்சிருக்கிறாங்க. அதனால அதுக்கிட்ட பேசும்போது பயப்படுவாங்க எல்லாரும். நம்மளுக்கு வந்து ரஷ்யா ரொம்ப க்ளோஸ் நன்றி. நேற்று நடந்த இந்த இஷ்யூல ட்ரம்ப் இந்தியா மேல வரி வச்சிருக்காரு. பாருங்க, ஒருத்தர் ஒழுங்கான ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க, ஏன்னா ஒருத்தன் போறான், பளிச்சுன்னு கூப்பிட்டு அடிக்கிறான். பளிச்சுன்னு சும்மா என்னன்னே தெரியல, பளிச்சுன்னு இழுத்து அடிக்கிறான். போற வரவங்க எப்படி பார்ப்பான்? அந்த மாதிரி ட்ரம்ப் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இஷ்யூ ரைஸ் ஆகிட்டு இந்த 3 பேரும் சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ நேற்று இவங்க டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சார்பாக நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரம்ப் முதுகில் கரியை பூசினார்ட்டு நியூஸ் போயிட்டு இருக்கு. ட்ரம்ப்புக்கு முதுகில் கரியை பூசினார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டு இருக்கு. 4 டைம் ஏதோ கூப்பிட்டார். அவர் வந்து மோடி ஃபோன் எடுக்கலையா இந்த இஷ்யூ நடந்ததுனால. ஆக்சுவலாக அமெரிக்காவில் ட்ரம்ப் மோடி ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தாங்க. இவர் மோடி எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்காரு. இஷ்டம் அப்படிலாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்காரு. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி பண்ணால் என்ன அர்த்தம்? பாருங்க, 1% 2% எத்தனாவே தாங்க முடியாது. 50%, 100%, 200% அவர் வச்சு துப்பிட்டு இருக்காங்க எல்லாரும். உண்மையிலே பணம் அதிகமாக இருக்கு, நல்லா வெல்லாஃபா இருக்கிறாங்கன்னா அடுத்தவங்களை கேர் தான் பண்ணணும், டார்ச்சர் பண்ணக்கூடாது இல்லையா? உட்கார்ந்த இடத்துல திமிர் பண்றது என்ன லாஜிக்? அது எப்பவுமே அவங்க அப்படிதான் பண்றாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த WTOவில் போய் இந்தியா சேர்ந்திருக்கு, இந்த மாதிரி டெவலப் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்தியாவில் நியூ அக்ரிகல்ச்சரல் பாலிசி அப்படின்னு போட்டு அந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து டெவலப் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. 4% வந்து இயர்லி க்ரோத் வரணும், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும், லேண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், அக்ரிகல்ச்சரில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கொண்டு வரணும், பயிர் காப்பீடு திட்டம் கொண்டு வரணும். இப்போ கொடுத்துருக்காங்க நிறைய எல்லாம். பயிர்களுக்கு காப்பீடு, நம்மளுக்கு இருக்கிற மாதிரி பயிர் போயிடுச்சுன்னா காப்பீடு, மினிமம் கேரண்டி, பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணணும், அந்த அதிக வீரியமுள்ள விதைகளை இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்கிறாங்க? ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கையான வேளாண்மையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் 2வது கிரீன் ரெவல்யூஷன் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. 2வது கிரீன் ரெவல்யூஷன் மன்மோகன் சிங் பீரியட்ல 2004 அனௌன்ஸ் பண்ணி 2006 கொண்டு வந்தாங்க. 2வது கிரீன் ரெவல்யூஷன் பேர், 2வது பசுமை புரட்சி அப்படின்னு இன்னொன்று கொண்டு வந்தாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரெயின்போ ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ரெயின்போல 7 கலர் இருக்கு இல்லையா, அந்த 7 கலருக்கு ஒவ்வொரு ஐட்டம் வச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரெயின்போ ரெவல்யூஷன் அப்படின்னு பேர். இதோடைய முக்கியமான கான்செப்ட் என்ன? ஆர்கானிக் ஃபார்மிங், செயற்கை உரங்களை யூஸ் பண்ணாம இயற்கை உரங்களை யூஸ் பண்ணணும். ஸோ 2வது பசுமை புரட்சியினுடைய ஃபோக்கஸ் என்ன? ஆர்கானிக் ஃபார்மிங். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா. அப்புறம் ஃபுட் செக்யூரிட்டின்னு ஒரு கான்செப்ட் சொல்றேன், கொஞ்சம் சின்ன பாயிண்ட் சொல்லி டாபிக் முடிச்சிருந்தேன் பாருங்க. ஃபுட் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னா, நாட்டு மக்களுக்கு தேவையான உணவு பாதுகாப்பு கவர்மெண்ட் கொடுக்கணும். இட்ஸ் டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட்.
ஒரு ஃபேமிலிக்கு எப்படி அப்பா ஃபேமிலி கேர் பண்ணிக்கணும், ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அந்த மாதிரி கண்ட்ரி ஷுட் கேர். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போதான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி புதுசாக உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னே அமெரிக்கா கிட்ட இருந்து PL480 ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கோதுமை இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க, சாப்பாட்டுக்கு பத்துலன்னு. இப்போதான் நம்ம தான் செல்ஃப் அச்சீவ் பண்ணிட்டோம், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. PDS லான்ச் பண்ணாங்க 1967, 1967 பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக திட்டம் அப்படின்னு பேர். அதாவது ரேஷன் ஷாப் மூலமா மக்களுக்கு ₹2 ₹3 லீஸ்ட் காஸ்ட்ல அவங்களுக்கு தேவையான உணவு தானியங்களை கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க பாருங்க. ஆக்சுவலா எசென்சியல் கமாடிட்டிஸ் மட்டும் எல்லாமே கொடுக்குறது. அதில் மிக முக்கியமான உணவு தானியங்கள் பாருங்க, வீட், ரைஸ், சுகர், அப்புறம் ஆயில், கெரோசின், அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இந்த PDS இருக்கு இல்லையா, அது என்ன சொன்னப்ப பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு போட்டு ரேஷன் ஷாப்ல கொடுத்தோம். அது உங்களுக்கு ரேஷன் ஷாப்ல எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியும். பயங்கர பணம் வச்சுக்கிறவங்களும் ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க. பணம் வச்சுக்கிறவங்களும் இந்த அம்மா 2 லட்சம் சம்பாதிக்குது, அவர் 2 லட்சம் சம்பாதிக்குது, அவங்களும் ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக இந்த ரேஷன் ஷாப் எதுக்கு ஆரம்பிச்சாங்க? கையில் காசு இல்லாத வழி இல்லாதவனுக்கு தான். அப்போ அந்த மாதிரி என்னன்னா டார்கெட் பண்ணாங்க. அப்போ அதுக்கு பேர் TPDSன்னு மாற்றினாங்க, டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். சரியான பயனாளிகளுக்கு மட்டும்தான் அது போகணும், மற்றவங்களுக்கு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து, அப்போதான் BPL ஃபேமிலிஸ் எல்லாம் வரையறுத்தாங்க. பிலோ பாவர்ட்டி லைன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது இன்கம் பேசிஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அதில் அந்த ரேஷன் கார்டில் கலர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, சிம்பிள் போட்டிருக்காங்க. 3-4 கேட்டகரி இருக்குல்லையா, அதில் லோ இன்கம், மிடில் இன்கம், ஹை இன்கம்ட்டு ரேஷன் கார்டில் ஸ்கீம் இருக்கு. ஆக்சுவலாக ஐ திங்க் கலர் பேஸில் பிரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரேஷன் கார்டில் உங்கள் இன்கம் பேஸில் அதில் இருக்குது. ஆக்சுவலாக அதை பார்த்து கொடுத்துருக்குறாங்க. ஹை இன்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கு சில இதெல்லாம் எலிஜிபிலிட்டி இல்லை, அப்படி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ 5.5 லட்சம் ரேஷன் ஷாப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ போன எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2003 கொண்டு வந்தாங்க. 2003 2013 நினைக்கிறேன். நேற்று கூட நான் டேட்டா தப்பா சொன்னேன். இது 2013 நினைக்கிறேன். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு மன்மோகன் சிங் பீரியட். 2013 இவர் 14 தான் மோடி வந்தார். அவர் என்ன சொன்னாங்கன்னா பாருங்க, அதுல ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி, சாப்பாடு மட்டும் போட்டால் பத்தாது, என்ன ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடு போடணும். காமராஜர் வந்து வெறும் சாப்பாடு போட்டாரு, எம்ஜிஆர் அதுலேயும் கால் பதிச்சு போனாரு. சத்துணவுன்னு சொல்லி என்ன சேர்த்து விட்டாரு, முட்டை ஒன்று சேர்த்து விட்டாரு. முட்டை சாப்பிட்டா சத்துணவு, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃபுட் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இதுல வந்து சொல்றாங்க ஊட்டச்சத்து நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ ரூரல் சைடில் 75%, நகர்ப்புறங்களில் 50% வந்து ரேஷன் ஷாப்ல அந்த பாட்டம் பீப்புளை கவர் பண்றதா சொல்றாங்க ஆக்சுவலா. பாருங்க, ஒரு பர்சனுக்கு 5 கிலோ உணவு தானியங்கள். இப்போ 5 பேர் இருக்கிறாங்கன்னா எவ்வளோ, 25 கிலோ அதை தராங்க ஆக்சுவலா. அதில் நிறைய பேர் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாரு, ரேகை சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் பாலிசின்னு சில கான்செப்ட் இருக்கு, 2-3 கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க, குறைந்தபட்ச ஆதார விலை. விவசாயம் பண்ணிட்டு வரும்போது மார்க்கெட் ரேட்டை விட அவன் விற்கிற பொருள் கீழே போனால் லாஸ் ஆயிடுவான் இல்லையா, அதனால கவர்மெண்ட் வாங்கிக்கன்னு ஒரு அஷூரன்ஸ் தருது. இதுக்கு பேர் MSPன்னு சொல்லுவாங்க, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். எல்லாத்துக்கும் கொடுக்குறதுல சில பொருட்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல தராங்க. அதுக்கு ஒரு பாடி வச்சிருக்காங்க, CACP அப்படின்னு பேர், கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ். ஒரு பாடி, அந்த பாடி டிசைட் பண்ணோம். 22 பயிருக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. MSP இஸ் அனௌன்ஸ்ட் ஃபார் 22 crops. பாருங்க, இந்தியாவில் வந்து விவசாயம் பண்றாங்க இல்லையா, அதுல 3 சீசன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சீசனுக்கு பேர் வந்து காரிஃப் பருவம்னு சொல்லுவாங்க, கோடை கால பயிர் சீசன். ஜூன்ல விதைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஜியோகிராஃபிக்கல் லெசன் வர்றதுல. அதுல 14 கிராப், ரபி சீசன்ல 6 கிராப், இந்த மாதிரி சொல்றாங்க. வாட் இஸ் MSP? பாருங்க, MSP அப்படின்னா என்ன அப்படின்னா, விவசாயி வந்து விவசாயம் பண்றான், அந்த பொருளை அவன் விற்கும் போது மார்க்கெட் ரேட்டை விட இவனுடைய பொருள் கீழே வித்துச்சுன்னா லாஸ் ஆயிடுவான். அந்த லாஸ் வராமல் இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க, MSPன்னு சொல்லி பேர். பொருள் வந்து அறுவடை செஞ்சு மார்க்கெட்ல விற்கும் பொழுது மார்க்கெட் ரேட்டை விட கீழே போச்சுன்னா ஹி வில் இன்கர் லாஸ். அதுக்காக அவங்க கவர்மெண்ட் மினிமம் சப்போர்ட் கொடுத்துடுறாங்க, அவன் சஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ்ன்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னாக்க, அதாவது கொள்முதல் விலைன்னு சொல்லி பேர், இன்னொரு பிரைஸ் சொல்றாங்க. இஷ்யூ பிரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. இந்த FCIல ஃபுட் குடவுன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து அந்த உணவு தானியங்களை வாங்கும்போது ஒரு ரேட் சொல்றாங்க. அப்புறம் பஃபர் ஸ்டாக் அப்படின்னு ஒன்று கான்செப்ட் சொல்றாங்க. பஃபர் ஸ்டாக்னா என்ன அர்த்தம்? இப்போ வீட்டில் மளிகை ஸ்டாக் வைப்போம் இல்லையா, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொரோனா டைம் ஞாபகம் இருக்கா? திடீர்னு பார்த்தா ரயில் ஓடாதுன்ட்டாங்க, பஸ் ஓடாது. அப்புறம் அது கூட பரவாயில்ல, வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் யூ ஷுட் நாட் டூ எனிதிங், தென் வாட் ஷுட் ஐ டூ? சிம்பிளி பி இன் ஹவுஸ், வீட்டில் கன்ஃபைண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. கனவுல கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை நடந்தது.
சூப்பராக போட்டிருந்தாங்க பேப்பரில். ஆல் அனிமல்ஸ் கேம் அவுட் சைடு ஆன் டு தி ரோட்ஸ். எல்லா அனிமல்ஸ் வந்து எங்கே காணவனே காணும்னு பார்த்துக்கிட்டு இருந்ததா சொன்னாங்க கொரோனா டைமில். திடீர்னு 2 வாரம் ஹவுஸ் அரெஸ்ட். ஞாபகம் இருக்கா இல்லையா? திடீர்னு 2 வாரம் பக்கத்துலேயே வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போக மாட்டீங்க, போனால் நோய் வந்துடும். ஃபோனில் பேச முடியுமா? ஸ்மெல் பண்ணால் தும்முனா நோய் வந்துடும். ப்ரிகாரி சுச்சுவேஷன் வந்ததா இல்லையா? 2 வாரம் வீட்லேயே தான் இருக்கணும். எல்லாம் சீட் ஆடுறது, கேரம் ஆடுறது, தூங்குறது அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்போதான் சார்பட்டா படம் வந்து ஹிட் ஆச்சு. வந்து ஹிட் ஆச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. நான் ஹிந்தி டியூஷன் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் ஆன்லைனில். ஒரு ஹிந்தி ராம்கி லால் டீச் பண்ணிட்டு இருந்தார். நான் 17 கிளாஸ் கண்டினியூஸாக அட்டன் பண்ணேன். ஒரு சும்மா பேர் எழுதுறதுக்கெல்லாம் கற்றுக்கிட்டப்ப. ஸோ கான்சன்ட்ரேஷனுக்கு அந்த பக்கம் போகல. அந்த மாதிரி நடந்ததா இல்லையா? அப்போ பஃபர் ஸ்டாக்ன்றது ஒரு மினிமம் ஸ்டாக் வச்சிருக்கணும். அது வந்து 3 மாதத்துக்கு வைக்கிறாங்கன்னு சொன்னோம். திடீர்னு ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. PM ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு பேர். PM பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னா பிரதம மந்திரி பயிர் பாதுகாப்பு திட்டம். இதுக்கு முன்னால வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க 2001 அந்த வருஷத்துல. அதை எடுத்துட்டு இப்போ லேட்டஸ்டா இந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நேஷனல் ஃபார்மர்ஸ் கமிஷன், விவசாயிகளுக்கு ஒரு ஆணையம் போட்டிருக்காங்க இப்போ லேட்டஸ்டா. அவர் MS சுவாமிநாதன் தான் அதுக்கு சேர்பர்சனாக இருந்தார்.